சாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம OT7 பாய்ஸுக்கு ஒரு ஒன் ஷாட் ரிக்வெஸ்ட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரம்ஜானுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் கேட்டு வச்சுட்டாங்க. நானும் வந்துட்டு அதை போடலான்னு ட்ரை பண்ணேன். ரம்ஜானுக்கு முன்னாடியே வாய்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் முடியல. டைம் ரொம்ப கம்மியாக இருந்தனால நிறையா வாய்ஸ்லாம் பண்ணவே முடியல. நிறையா எடுத்து வச்சுருந்தேன், பட் டைம் கிடைக்காம போயிடுச்சு. ரம்ஜான்னா நோன்பு வச்சுட்டு இருப்பீங்க அவ்வளோதானே அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஏன்னா கேள்வி கேட்டிருந்தாங்க, ரம்ஜான்னாக்கா கொஞ்சமாவது வாய்ஸ் பண்ண நீங்கள் நோம்பிட்டதுக்கப்புறம் அப்படின்னு. அப்படி கிடையாதுடா, எங்களுக்கு ப்ரே பண்ணுற வேலை இருக்கும். ப்ரே பண்ணுறது மட்டும் இல்லை, நிறையா இப்போ கடமைகள்னு இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி போய் சாமி கும்பிட்றீங்க அதே மாதிரி தான்மா நாங்கள் 5 வாட்டி கும்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் குரான் இருக்குதுல்ல, பைபிள் மாதிரி பகவத்கீதை மாதிரி உங்களுக்கும் குரான், அதெல்லாம் வந்து அந்த மந்தில் வந்து ஃபுல்லாக நாங்கள் ஓதி முடிக்கணும். அந்த மாதிரி சில கடமைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயம் இருந்ததா, அதெல்லாம் பார்க்கணும். ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். அதனால் நீங்கள் நினைக்கலாம் விரதம் இருக்கிறதுனால வந்துட்டு டைம் இருக்கும், சாப்பிடாமல் இருக்கிறனால டைம் அவ்வளோ நேரம் டைம் இருக்கும் தானே அந்த ஓதுறது தொழுகிறது. இது எல்லாம் தாண்டி ஒரே இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்து தலைவலி வந்துடும். அதனால் படுத்துருவேன். படுத்தேன்னா எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்கும், தூங்கிடுவேன். அதனால் என்னால் இந்த நைட்டில் கூட கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலடா. அதனால தான். அதனால் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து இப்போ கேப் விழுந்துருச்சு, என்னால் போட முடியல, ஒரு 1 வீக் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் சாரி. எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க, புரியுது. அதுக்கெல்லாம் சாரிங்கிற ஒரு வேர்டால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி ஆல்வேஸ் என்னை மன்னிச்சிருங்கடா, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, ஓகே. இனிமேல் உங்களுக்கானதை நான் கரெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இனிமேவும் ட்ரை தான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் அம்மாவுக்கு கொஞ்சம் கண்ணில் பிரச்சனைடா, அதனால் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அழைஞ்சிட்ருக்கேன். சரியாக வாய்ஸ் பண்ண டைம் இல்லை. அதனால் அதுக்காக கொஞ்சம் ஃபர்கியூ பண்ணிக்கோங்க. நான் அம்மா ஹெல்த்லாம் சரியானதுக்கப்புறம் கண்டினியூவாக போட நானும் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போடுவேன். நமக்கு வேறு என்ன வேலை விட்டு வந்தால் இது தானே வேலை. அதுக்கப்புறம் தான் அந்த வேலையெல்லாம் கூட. ஓகேவா? நீங்கள் தானே ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே கேர்ளுக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் மாஃபியா ரிவெஞ்ச். அவங்க கேட்ட மாதிரி கொஞ்சம் ஸ்டோரி லைன் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உங்களுக்கு கையில் விளங்க மாட்டி உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. அப்படியே நீங்கள் கண்ணமெல்லாம் செவந்து அப்படியே அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கி. அப்படியே உள்ளே போய் நிற்கிறீங்க. எல்லா பக்கமும் அப்படியே நோட்டை விட்டுட்டே இருக்கீங்க. ஏய், நான் யார் பண்ண சொன்னது, உண்மையே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கான்ஸ்டபிள் அவங்க கிட்டே வந்து கேட்குறாங்க. அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் தானே இருக்கா, அறிவில் பார்க்க படித்த பொண்ணு மாதிரி தானே இருக்கா. உன்ன மாதிரி வயசு பசங்க தானே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப்பை போய் கெடுக்கணும்னு நினச்சிருக்கா. ட்ரக்ஸு, இந்த வயசில் ட்ரக்ஸ் விற்கிற நீ. ஏரியாவுக்கு யார் சொல்லி இங்கே ட்ரக்ஸ் விற்க வந்தா, யார் உன்ட்ட கொடுத்தது சொல்லு, உங்கள் கேங் நேம் சொல்லு அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அடித்த அடியில் தான் கண்ணம்லாம் வந்து போய் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. மனசெல்லாம் அவனுங்களை மாட்டி விட்டுறணும், எப்படியாவது இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு அந்த லேடியோ அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு திரும்ப நீங்களோ அடுத்த டைம் கேட்கும் போது கரெக்டாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணாருன்னா நம்ம பாய்ஸை மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு போலீஸ் வர்றாரு. ஸோ அவரை பார்த்ததுமே எல்லோரும் சார் அப்படின்னு என்ன இன்ஸ்பெக்டரில் ஸோ வந்துட்டு மரியாதை கொடுக்குறாங்க. அவர் உள்ளது என்ன கேஸ் அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே பீதியில் இருக்க அந்த கான்ஸ்டபிளோ வச்சு இதுக்குள்ளே இந்த பொண்ணை விசாரிச்சு அனுப்பிடலான்னு பார்த்தா அப்படின்ட்டு அது சார் கஞ்சா விற்றுருக்கா காலேஜ் வாசல் முன்னாடி, அதுதான் பிடிச்சிட்டு வந்தோம். ஓ, கஞ்சா விற்கிறியா நீ அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் பார்வையே சரியில்லை. அவன் பார்வை போன பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனும் உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் நோட்ட மாதிரி பார்க்குறான். நீங்கள் வேறு அரெஸ்ட் பண்ணி வரும்போது இழுத்துட்டு வந்ததில்ல, உங்கள் ஷால் வேறு கீழே வந்துருக்கும். ஸோ உங்கள் நெக்கு வேறு அப்படியே தெரியுது, அதாவது லோ நெக்கா. ஸோ அந்த இடம்லாம் தெரிய ஒரு மாதிரி இருக்குது. அவனும் குறுகுறுன்னு ஆள் பார்க்க சோக்கா இருப்பா போலையே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். இந்த கான்ஸ்டபிளுக்கு அதெல்லாம் கேட்க வந்து சார் அந்த பொண்ணு அக்யூஸ்டு, அது ஞாபகத்தில் இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மோடிக்கிட்ட வேலையை பாரு. அக்யூஸ்டாக இருந்தால் ஏன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. எப்படியும் எவனாவது கை வைக்காமையாக இருந்திருப்பான். ஏதாவது கேங்லேருந்து தான் கொடுத்து அனுப்பியிருப்பானுங்க. என்னம்மா குடும்ப கஷ்டமா, அதுக்காக விற்க வந்தியா? நான் இன்னொரு வேலை சொல்கிறேன், அதையும் சரியா இன்னும் நிறைய அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு கிட்ட வர அவங்களுக்கு இப்போ உடம்பு இன்னும் நடுங்குது. ஐயோ, யார்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆள் பார்வை சரி, நம்மளாம் போலீஸாக பொறுக்கி நாய் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிட்ட வாடா இன்றைக்கி ஒன்று அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஆள் பார்க்க கருப்பாக இருந்தாலும் செம்மையாக இருக்கேடி அப்படின்ட்டு அப்படியே அவங்க கிட்ட வரான். ஸோ அவன் அவங்க கிட்ட நெருங்கும் போது நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நிற்கிறீங்க.
புயல் வேகத்தில் கதவு டமாறு திறந்துக்கிட்ட அந்த ரூம்குள்ளே 7 பேர் அப்படியே வந்து நிற்க ஒரு நிமிஷம் அந்த சவுண்டில் நீங்கள் பதறி போய் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. இப்போ அவங்க 7 பேரையும் பக்கத்துக்கு உங்களுக்கு ஆபத் பாண்டவர் மாதிரி இருக்குது. 7 பேர் அப்படி நிற்க நீங்களா அப்படின்னு அந்த போலீஸை கொஞ்சம் திணறான். இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு ஆற முன்னாடி வர அது நீங்கள் இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வரலாம்? ஏன் சொல்லிட்டு தான் வரணுமா அப்படின்னு சுகா ஒரு மாதிரி அவனோட கன் எடுக்க அது அப்படி இல்லை சார், அது இந்த பொண்ணை நான் விசாரிச்சுட்டுருக்கேன். இப்படி தான் ஒரு லேடிஸை தனியாக கூப்பிட்டு விசாரிப்பியா? லேடி கான்ஸ்டபிளை வச்சு விசாரிக்கணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தயாங்க கேட்குறான். அது ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லித்தர வேணாம், நான் ஜஸ்ட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறான் அந்த போலீஸ்காரன். எது நீ கேட்டுட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவன் கிட்ட வர ஜிமின் அமைதியாடுறா அப்படின்னு நான் பிடிக்கிறான். ஸோ தான் பேசிகிட்டு இருக்காங்கல்ல நீ அமைதியார் அப்படின்னு ஜின்னும் அப்படியே முறைக்க ஜேகேக்கு செம்ம கடுப்பாகுது. அடுத்த நிமிஷம் அவன் பாரு உங்கள் மேலே தான் அப்படியே முறைச்சி பார்க்குறான். அப்படின்ட்டு இங்கே குனிஞ்சிக்க இங்கே அப்படியே 7 பேருமே ஒரு நிமிஷம் உங்களை தான் பார்க்குறாங்க. ஜே அப்போ அறிவே இல்லை, எவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்க நினச்சப்பார், நம்மள சொல்லணும் அப்படிங்கிறான். மெய்தியார் அப்படின்னு ஆரம்பி சொல்லிட்டு என்ன கேஸ் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது உங்கள் ஏரியாவும் இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களை விரட்ட பார்க்க எல்லாத்தையும் நாங்கள் கேட்டாச்சு, இதுக்கு மேலே கேட்கறதுக்கு என்ன இருக்குது? நீ அந்த பொண்ணை வர்ணிச்சதுலேருந்து அவளை என்ன பண்ணணும்னு நினச்ச எல்லாம் தான் அது இப்போ வாய்ஸ் ரெக்கார்டை ஓட விடாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அங்கே இந்த கான்ஸ்டபிளும் நம்ம பாய்ஸோட ஆள் தான். ஸோ அவங்க வந்துட்டு இவங்க மேலே கேஸ் வந்தாலோ இல்லை ஏதாவது இந்த இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு எதிராக நடந்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு இப்படி நடக்கக்கூடாது. என்ன தான் வந்து கஞ்சா விற்று தான் பார்க்கறதுக்கு புதுசாக தெரியாது, சம்திங் ஏதோ அந்த பொண்ணு குடும்ப கஷ்டத்துக்காக வந்திருப்பா போலக்கு, இந்த ஆள் அந்த பொண்ணை தப்பாக நடந்துக்க பார்க்குறானேன்ட்டு தான் உடனே வந்துட்டு கால் பண்ணியிருப்பாங்க. இங்கே அட்டன் பண்ணதுமே பாய்ஸும் அதெல்லாம் காதில் வாங்கிட்டு தான் இருந்திருப்பானுங்க. ஸோ அந்த ஆள் பேசினதெல்லாம் அவனா வந்துட்டு அவங்கள வந்து மோடிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்தவனோ இங்கே பாரு, ட்ரக்ஸ் விற்றா கூட இவ்வளோ காசு வராது, நான் உனக்கு ஒரு நல்ல இடத்த சஜஸ்ட் பண்ணுறேன், அங்கே உனக்கு காசு மழையாக கொட்டும், சொல்கிற ஆள்கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன சந்தோஷப்படுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் தப்பாக பேசி தான் கிட்ட வந்துப்பா. அவ்வளோதான். இதெல்லாம் கேட்டவங்களுக்கு யாரோ ஒரு பொண்ணுக்கு ஏதோ நடக்குதுன்னு வந்தவங்களோ அங்கே நீங்கள் நின்றுட்டுருக்கதை பார்த்து அவ்வளோதான் ரத்தம் கொதிச்சிருது. அப்படியே உங்களை முறைச்சிட்டு இங்கே அந்த போலீஸை போட்டு அட்டி தம்சம் பண்ணிடுறாங்க. அப்படியே பிரித்து மேய்ஞ்சி இன்னொரு தடவை அவன் கண் பார்வாவை பார்க்க இருந்துச்சுனாலும் நீ உயிரோடு இருக்க மாட்டேன். போலீஸுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவனை இத்தனை நாள் விட்டு வச்சுருக்கோம். இதுக்கு மேலேயும் அந்த பதவிக்காக நான் வேலையை செய்யாமல் தேவையில்லாத வேலை பார்த்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஐயோ சார் தெரியாமல் பண்ணிட்டோம் சார், எங்கள் கிட்டே கேட்காதா மன்னிப்பா அங்கே கேளு அப்படின்னு முடிச்சு தள்ள அவன் வந்து பொண்ணு வந்துங்க கால்கிட்ட விழுறான். நீங்களோ அப்படின்னு நான் வந்து நிற்கிறீங்க, இப்போ பயமாக இருக்கா அப்படின்னு ஜேக்கே அவங்கள பார்க்குறான். நீங்களும் அப்படியே தலை குடிஞ்சு நிற்கா ஜிமின் இதுக்கு மேலே என்ன நின்றுட்டுருக்கா வா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். நான் வரலை அப்படிங்கிறீங்க. தயாங்கோ அவன்கிட்டலாம் பேசலை, யாரும் இங்கே பர்மிஷன் கேட்கல, வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போக ஜே அப்போ உனக்கு என்ன அவ்வளோ திமிர், எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத விட இவன் கூட வந்து நீ வந்து உன்னை அப்படியே அவன் பாதுகாப்பான்னு நினச்சிட்டியோ, இங்கே பாரு எங்கே வந்தாலும் கடைசி நீ எங்கள் கிட்ட தான் மாட்டணும் அப்படின்னு சுகாவோ. ஆனாலும் நீ அறிவாளின்னு நினச்சேன், இவ்வளோ மொட்டாலாக இருப்பான்னு நினைக்கல, இவனை பற்றி வெளியில் கேட்டால் எல்லாம் காரி துப்புறாங்க, இவன் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பான்னு இங்கே வந்தியா அது அப்படின்ட்டு அப்படியே பயப்படுறீங்க. உங்களுக்கு அதெல்லாம் பற்றி தெரியல, இவனுங்க கிட்டேருந்து தப்பிக்கணும், உங்கள் அப்பாவை பழி வாங்கிறதுக்காக உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்கள் அப்பாக்கிட்டே வந்து பேசி மிரட்டிட்டு போயிருப்பானுங்க. அதனால எங்கே உங்களை தூக்கிடுவானுங்களோ கல்யாணம் பண்ணிடுவாங்க பயம். உங்கள் அப்பாவோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஆள் எதுவும் பண்ண போகிறதில்ல, நம்மளை காப்பாற்றிக்கிட்டே தான் ஒன்று, ஒரு நரகத்துலேருந்து தப்பிச்சு இன்னொரு நரகத்துக்கு போகலாம் நான் தயாராக இல்லை, அதுவும் 7 பேராமல, அது எப்படி ஒரு பொண்ணு 7 பேர்த்த கல்யாணம் பண்ணிக்க முடியும், என்னால் முடியாது, நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்படியாவது இவங்களை வந்து போலீஸ்லேயாவது பிடிச்சி கொடுத்துடணும். ஏன்னா மாஃபியாவில் ஸோ ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணுறானுங்க, பொண்ணுங்களை விற்கிறவனுங்க, அந்த மாதிரிலாம் அவனுங்களை பற்றி கேள்விப்பட்டு கேவலமாக நினச்சிட்டு தான் நீங்கள் கஞ்சா விற்கிற மாதிரி வந்து மாட்டி அது மூலியமாக யார் கொடுத்தான்னு கேட்டால் இவனுங்க கேங்கை மாட்டி விட்டுடலாம், இவனுங்களை பிடிச்சிருவாங்கன்னு சில்லறத்தனமாக ஒரு ஐடியா பண்ணியிருக்கீங்க. பட் அதெல்லாம் ஃப்ளாப் ஆகி கடைசியில் அவனுங்க கீழே தொக்கா மாட்டிக்கிட்டீங்க. அவனுங்களும் அப்படியே உங்களை வாரி உள்ளே போட்டுக்கிட்டு அப்படியே ஜின்னோப்பா பக்கத்தில் அப்படியே நீங்கள் போய் உங்களை நகர்த்தி விட்டு ஆரம் இந்த பக்கம் ஜின்னு இந்த பக்கம் மற்றவங்களாம் அப்படியே சுற்றி அப்படியே அந்த கார் கிளம்புது அங்கேருந்து. உங்களுக்கும் அல்ல இல்லை, மற்ற பேர் யாருமே பேசவே இல்லை, பேசாத ஒரு பக்கம் அமைதி கொடுத்தாலும் இப்போ மட்டும் இவங்க வரலன்னா என்ன நடந்திருக்கும் நினைக்கவும் வந்து கொஞ்சம் பதறுது தான். ஆனாலும் அதுக்காக இவனுங்க கிட்ட மாட்ட முடியாது. ஆடிட்ட ஜின்னோ என்ன காப்பாற்றிட்டோன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்க அப்பங்கிட்ட எங்களுக்கு இருக்கிற பகை தான், உன்னை தூக்குறது தான், ஒன்று நாங்கள் வச்சு செய்ய போகிறது தான், அதனால் எங்கள்கிட்ட தப்பிச்சலான்னு நினைக்காத, எங்கே ஓடுனாலும் எங்கள் கிட்ட தான் வரணும் அப்படின்னு இந்த பக்கம் ஆரம் சொல்லிட்டு
இறங்கு அப்படின்ட்டு இறங்கி நிற்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க, மறுபடியும் உங்கள் வீடு தான், இங்கேவே வா அப்படின்ட்டு இருக்கு உங்களுக்கு. அதான் என்னை கொடுமைப்படுத்துறதுன்னு ஆயிடுச்சு, இப்போ ஏன் கூட்டிகிட்டு போயிருங்களேன் அப்படிங்கிறீங்க. பிகாஸ் இங்கே இருக்கிறத விட அதுக்கு நீங்களே பரவாயில்லடாங்கிற மாதிரி தான் இருக்கு உங்கள் மனநிலை. எது அப்படின்ட்டு அப்படியே சும்மினா உங்களை மறைச்சு, என்ன எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நாங்கள் என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கோன்னு நினச்சியா? ஜேகேவோ உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்டா? ஏன் எங்கள் கூட வந்தால் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டியா? வந்து பார்க்குறியா அப்படின்னு ஒரு மாதிரி பேச, ஆத்தி பயமாக தான் இருக்குது, அதனால் இங்கே அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் அப்பா வெளில வந்து, எங்கே போனேன் அப்படின்னு கையை பிடிச்சிருக்க. அப்படின்றீங்க. உன் பொண்ணு எங்கள் கிட்டே தப்பிக்கிறதா நினச்சி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா அப்படின்ட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்ல உங்கள் அப்பா கன்னத்தில் ஓங்கி ஒரு அறிவில் என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு, எப்போயா அப்படின்னு நினச்சிட்டு கண்ணம் வர வலிக்குது. ஏற்கனவே அந்த போலீஸ்க்கு அறிவில் அடித்தா இவன் வேறு அடிக்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் படுக்க தூக்கி என்ன இவனுங்கிட்ட தார பார்த்துருவீங்க. இவனுங்க என்னை தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணாலும் உங்களுக்கு கவலை இல்லை, எனக்கு என் வாழ்க்கை முக்கியம், நான்லாம் எழுப்பதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் கதற அப்படின்ட்டு ஆரம்பம் ஒரு மாதிரி பார்த்துட்டு, இங்கே பார் நாளைக்கு வரும் உன்னை தூக்கம், உங்கள் அப்பானால ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவை அப்படியே பார்த்துட்டு, ஏன்னா எதுவும் பண்ண போறியா என்ன? டே ரொம்ப ஓவராக போகிறீங்கடா, உங்களால் என் பொண்ணை எதுவும் பண்ண முடியாது, என்கிட்ட நெருங்க முடியாது அப்படி இப்படிங்க கிழிச்ச. இன்றைக்கி உன் பொண்ணவே நல்லா காப்பாற்ற முடியல, நீ அவளை எப்போவும் காப்பாற்ற போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க அங்கேருந்து நாளைக்கு வரோம் சியூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறானுங்க. நீங்கள் அப்படி நிற்க அவங்க அப்பா கையை பிடிச்சி கடை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே தள்ளுறாரு. அங்கே அவங்களோட ஸ்டெப் சிஸ்டர் இருக்கா ஜெஸி, அவங்க அம்மா 2 பேரும் ஒரே வராங்க. இவன் எங்கே போனான் இந்த நேரத்தில் அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்குது. இந்த சனியனை பார்த்துக்கல, நீங்கள் வீட்டை விட்டு ஓடிருக்கா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு நடந்தது அவர் சொல்ல, செத்தி போட்டு அதோட பங்குக்கு 4 குத்து குத்துது. உங்களுக்கோ சரி வீடாடாது நரகம் அப்படின்ட்டு ஒரு அடிக்கு மேலே தாங்க முடியல, கடுப்பாயிடுறீங்க. ஸோ டக்குன்னு கையை பிடிச்சி, என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஆளாளுக்கு அடிச்சிட்ருக்கீங்க, என்னை பார்த்தா எப்படி இருக்குது, உங்கள் பொண்ணை தானே அவன் ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறானுங்க, அப்போதோ இவ உங்கள் பொண்ணு தானே, அவ்வளோ அனுப்ப வேண்டி தானே, அப்போது நீ அவர் பொண்ணு இல்லைன்னு நீயே சொல்ல வரியா, உங்கள் அம்மா அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க, வாய முறி கிளவி உன்னை அவ்வளோதான் கொன்று பார்த்துக்கோ, என் அம்மாவை பற்றி பேசினா உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, என் அம்மாவை பற்றி பேசினா வாயை கிழிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் கத்த. அவங்க அப்பா உனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு ஒரு பக்கம் முடிய பிடிக்கிறாரு. கையை எடு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, என் அம்மா உயிரோடு இருக்கும் போதே அவங்கள உசுரோட கொன்னுட்டேன், இந்த பொம்பளையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, அவள் ஒரு பொண்ணு வேறு எனக்கு இருக்குது, அப்படி இருக்கும்போது ஏன் என்னை இப்படி போட்டு சித்திரவதை பண்ணுறீங்க? எனக்கு நல்லா தெரியும் நீ எந்த ஸ்டெப்பும் எடுக்க போகிறதில்ல, ஏன்னா அவங்க உன்னை வச்சு ரிவெஞ்ச் பண்ணணுங்கிறத, உன் பொண்ணை வச்சு ரிவெஞ்ச் உனக்கு எடுப்பாங்க, அது உனக்கு நல்லா தெரியும், அதுக்கு தானே இந்த வீட்டில் என்ன இன்னும் வச்சுருக்கீங்க, எப்படியோ என்ன அவனுங்க கூட தள்ளி விட்டுட்டு இவன் நல்லபடியாக வாழணும் அதானே உங்கள் எண்ணம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்களோட ஐடியாலாம் தெரிஞ்சு, ஆக்சுவலி அதுதான் அவங்களோட பிளானுமே. உங்கள் அப்பா வந்து அவங்க அம்மா வந்து பணத்துக்காக தான் கல்யாணமே பண்ணியிருப்பார், அந்த ஆள் ஒரு மாஃபியா தான், அது தெரியாமல் அவங்க அம்மா கல்யாணம் அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களால வந்துட்டு போகவும் முடியல, ஏன்னா அந்த ஆள் போக விட்டுருக்க மாட்டான் சொத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுக்கு இன்னொரு பொம்பளையோட தொடர்பு இருந்திருக்கும், அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஜெஸி, அவன் மேலே தான் உயிரை வச்சுருப்பான், அவங்களெல்லாம் அவ்வளோவா வந்து கண்டுக்க மாட்டான், சின்னதுலேருந்தே கஷ்டம் தான், அடி உதன்னு இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கோம், ஒரு கெட்டதுக்கு மேலே அப்பப்போ நீங்கள் எதிர்த்து பேசி அதுக்கும் அடி தான் வாங்குவீங்க. ஸோ இப்படியே தான் இருக்கீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஜெஸியை விட கொஞ்சம் கலர் கம்மி அப்படிங்கிறனால ஜெஸியை கண்ணிலே காட்டியிருக்க மாட்டாங்க, 7 பேத்துக்கும் கண்ணில் பட்டால் எங்கே அவள் மேலே பிரியமாக அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கொண்டு போய் அவளை ரிவெஞ்ச் எடுத்துருவாங்கன்னு தான் ஒரே பொண்ணு இருக்கிற மாதிரியே காட்டிக்குவாங்க. வெளி உலகத்துக்கு ஜெஸின்னு ஒரு பொண்ணு இருக்கிறதே காட்டியிருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா யாரை எந்த பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணாலும் உங்களுக்கே எதாக இருந்தாலும் ஆகட்டும் அப்படிங்கிற நினைப்பு அவனுக்கு, அதனாலேயே உங்களே தான் வெளி உலகத்துக்கு பொண்ணாக காமிச்சிருப்பாரு. உங்களுக்கு இப்போ அதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. ஆக உன் பொண்ணுன்னு என்ன நீ அறிமுகப்படுத்த நினைக்கல, இவளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தானா, அதனால தான் போனேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா கண்டிப்பாக அங்கே என்னை காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் அவன் ரிவெஞ்ச் எடுக்க வந்து இவ்வளோ தூக்கிட்டு போயிடுவானுங்கன்னு நினச்சேன், கடைசியில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது கடவுளே அப்படின்னு அணுக. உனக்கெல்லாம் இப்படி தான் நடக்கும், உனக்கு மூஞ்ச பார்த்திருக்கா கண்ணாடியில் நீ, உனக்கெல்லாம் 7 பேர் அதிகம், அவங்க 7 பேரும் ரொம்ப அழகாக இருக்காங்க தான், எனக்கே அவங்கள பிடிச்சிருக்கு, ஏன்னா நம்மளை விட அவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் அதிகம், அதை விட ஆளுங்களும் எப்படி இருக்கானுங்க பாரு, என்ன பண்ணுறது, அவனுங்க ரிவெஞ்சுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லும் போது என்னால் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால தான், இல்லைன்னா இப்படி உன்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒன்றும் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. இப்போ ஒன்றும் கெட்டு போகல, நீ வேணா கல்யாணம் பண்ணிக்க ஏன் அப்படிங்கிறீங்க, அட்டிங்க. என்ன திமிரா உனக்கு, நீ தான் அவங்கள கட்டிக்கணும், நீ இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை ரூம்குள்ளே தள்ளி கதை சத்த அப்படியே உட்காந்து அழுறீங்க.
அம்மா ஏம்மா என்னை விட்டு போன, நீ போனப்போ என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்லம்மா. இவங்க கிட்டலாம் மாட்டி நான் சீரழிச்சதை பத்தாதுன்னு இப்போ புதுசாக 7 பேர் அவங்களும் அப்பாவை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. ஏம்மா நான் என்னம்மா பாவம் பண்ணேன் உன் வயிற்றில் பிறந்ததை தவிர எனக்கு ஏம்மா இந்த நிலைமை அப்படின்னு கதறி அலறிங்க. அவங்க அம்மாவும் உங்கள் அப்பாவோட நடத்த பிடிக்காம தான் சூசைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் குழந்தையா இருக்கும்போது அந்த மனசி பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் தான் பாவம் கஷ்டப்பட்டுட்டீங்க. ஸோ அப்படி கதறி கதறி அலறிங்க. உங்களுக்கோ ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் தனியாக கிடக்குறீங்க. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே இங்கே வந்து நான் அந்த ரூம்லேயே தான் கிடக்குறீங்க. திடீர்னு இந்த ரூம் கதவு திறக்கப்படுது. அப்படியே நீங்கள் மயங்கின மேனிக்கு, அதாவது நேற்றுலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அப்படியே தான் டயர்டாக கிடக்குறீங்க. ஸோ வந்து உங்களை அப்படியே உங்கள் மூஞ்சில் தண்ணியை ஊற்றி எழுப்புறாங்க. அப்படின்னு அடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிற. என்ன மகாராணிக்கு இன்னும் தூக்கமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு ராஜகுமாரனுங்க 7 பேர் வரப்போறானுங்க, ரெடியாரு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பானுங்க. ஹே இப்போ உன் வீட்லேயும் பொண்ணை வந்து தூக்குற, முடிஞ்சால் தடுத்து பாடுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் வந்து சொல்லிட்டு இருக்கா. நீங்களோ எது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூக்கிடுவானுங்க, எங்கேயாவது தப்பிக்கணும், எப்படியாவது நான் இங்கேருந்து ஓடிடணும் அப்படின்னு நீங்களும் எங்கேயாவது தப்பிச்சிடலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. அந்த ரூமை விட்டு உங்களை நகரவே முடியாமல் அப்படியே சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு கரெக்டாக இவனுங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, அவரோட பொண்ணு, அதனால் அவங்களை தூக்கணும், அதுதான் அவனுங்களோட. அப்படியே பேசிகிட்டு இருக்கா. திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்குது. பார்த்தா அப்படியே நம்ம பாய்ஸ் கெத்தா அப்படியே உள்ளே வரானுங்க. அப்படியே உங்களுக்கு பார்க்க அல்ல இல்லை அத்தி அப்படின்னு இருக்குது. ஸோ அவனுங்களாம் உள்ளே வந்து அப்படியே பார்க்குறானுங்க. அவங்க அப்பா டேய் உள்ள யாரும் உள்ளே விட்டது, இவங்களை அடித்து வெளியே தூக்கி போடுங்க அப்படி இப்படின்னு சீன் போட்டுட்ருக்கா. முட்டு போடா, அங்கே யார் இருக்கா? எவனும் கிடையாது. ஆனால் சந்தேகமாக இருக்கே அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்கலாம். அவரும் திரு முழிக்கா. நடா ஆடுக்கொலை வேண்டாம் மாதிரி முழிக்கிற அப்படின்னு ஜிமின் கேட்க. அது ஒன்றும் இல்லை, உங்களை யார் உள்ள விட்டது? அதே சந்தேகம் தான் எங்களுக்கும். மாஃபியாங்கிற என்னடா அடியாளங்களே காணோம் அப்படின்னு தாங்க எல்லா பக்கமும் தேடி பார்க்குறான். அது அப்படின்ட்டு அதால் கொஞ்சம் திணற ஜங்குக்கோ சரியில்லையே அப்படின்னு ஜோப். இப்போ இது ரொம்ப முக்கியமாக, நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பண்ணுவோம் அப்படிங்க. அதெல்லாம் சரி தான், ஆனாலும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சுகா ஒரு மாதிரி குறுகுறுன்னு வீட்டை அப்படியே நோட்டை விட்டுருக்கா. இப்போ அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குன்னு ஓடி வரானுங்க. எங்கடா போயிருந்தானுங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்க. சாப்பிட போயிருப்பானுங்க அப்படிங்கிறானுங்க ஜேகோப்பு. ஸோ அவரோ ஹே இவங்களை பிடிங்க அப்படின்னு டே ரொம்ப லேட் ரியாக்ஷன் அப்படின்னு ஜின்னும் சொல்லிவிட்டு எவ்வளோனாவது கிட்ட வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறேன். எங்கள் மேலே கை வைக்கிற அளவுக்கு எவனுக்கு இங்கே தைரியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த லுக்கு. ஸோ எல்லாரும் பயந்துக்க. அதுக்கப்புறம் என்ன நான் இது அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வராங்க. அங்கே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க சிஸ்டரோ அப்படியே அங்கே போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஒழிஞ்சிட்டு மெதுவாக எட்டி பார்க்குறா. அப்படி பாவி அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் அப்படியே பேயிடுச்ச மாதிரி நின்றுட்டுக்கா. போகலாமா அப்படின்ட்டு ஆரம் வந்து கை பிடிக்க. இல்லை நான் வரல ப்ளீஸ் அப்படின்னு ஏதோ சொல்வாரிங்க. அவன் அப்படியே உங்களை திரும்பி ஒரு முறை தான். அதுக்கப்புறம் வாயே திறக்கல. நீங்கள் அப்படியே உங்களை தூக்கிட்டு அங்கேருந்து போக இந்த விட்டுறா அப்படின்ட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. ஏய் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா கண் எடுக்க. நீங்கள் கொஞ்சம் பயந்துடுறீங்க, இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு என்ன ஒரு பொண்ணு 7 பேர் இப்படி உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? எங்கள் அப்பா கூட நேருக்கு நேராக மோதணும் ஆம்பளையாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவீங்களா அடி அப்படின்னு நீங்கள் பேச. ஹே வாய மூடு, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், நீ எங்களுக்கு எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா நான் எப்படி பழி வாங்கணுமோ அப்படி தான். உன் மேலே அவ்வளோ உயிர் வச்சுருக்கானாமா, அதை நாங்களும் பார்க்கணும்ல, அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு உயிரை வச்சுருக்கான் மயிரை வச்சுருக்கான், ஏன்டா நீங்கள் வேறு வயிற்றுச்சல கலப்புறீங்க அது அப்படின்னு நீங்கள் எதை சொல்ல வர. உங்கள் அப்பா அப்படியே கண்ணாலேயே உங்களை முறைச்சி மிரட்டுறாரு. ஸோ நீங்கள் வாயை திறக்கல, அதுக்கு மேலே உங்களால் பேச முடியல, அப்படியே அமைதியாகிடுறீங்க. என்ன அப்படின்ட்டு அப்படியே சுகா பார்க்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. சரி வா அப்படின்னு ஜெகப்பயிலுக்கு இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க. அப்படியே 7 பேர் திரும்பி உங்களை ஒரு முறை தான். அதுக்கப்புறம் வாயை திறக்கல, அப்படியே உங்களை கதற அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ போனது என்ன அடுத்த நிமிஷம் மேரேஜ் தான். அது என்னமோ 2 பேரோட சம்மதத்தோடு நடக்கிற மாதிரி நல்லா கிராண்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்கள ரெடி பண்ண சொல்லிவிட அப்படியே அவ்வளோ அழகாக தேவதை மாதிரி உங்களை ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று அழுது மேக்கப் மட்டும் கொஞ்சம் களைஞ்சு போய் கிடக்கு. நீங்களோ ஏம்மா இப்படி நீங்களும் டார்ச்சர் பண்ணிக்க அவங்களுக்கும் அதே தான். நீங்கள் தான் மேடம் எங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எத்தனை வாட்டி மேடம் மேக்கப் போடுறது, ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் அழுகாமல் கண்ட்ரோல் பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மாதிரி கண்ட்ரோல் பண்ண சொல்லுவீங்க, என் நிலமையில இருந்தாலும் தெரியும், ஏன்டி இப்படி படுத்துறீங்க மேடம், ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே என்ன அப்படின்னு. நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க, ஆனால் டஸ்கியாக இருந்தாலும் நீங்கள் அழகாக இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் அவங்கள பார்த்தீங்களா 7 பேரும் இப்படி இருக்காங்கன்னு, இப்படிலாம் ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் மேடம்.
அடி போடி நீ அங்கிட்டு, அவனுங்க யாருன்னு தெரிஞ்சா அப்புறம் தெரியும் டவுசர் அவர்றது. நானே என்ன ரிவெஞ்ச் எடுக்க கல்யாணம் பண்ணிக்கிறானுங்கன்னு கவலையில் இருக்க இவங்க வேற. ஐயோ, அங்கே தான் அந்த குட்டி சாத்தானும் அந்த பெரிய சாத்தானும் சேர்ந்து என்னை பாடாப்படுத்த வச்சுக்கன்னா இங்கே என்னெல்லாம் காத்துட்ருக்கோம் கடவுளே, என்னை நல்லா கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுகையோடு இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க மேக்கப்லாம் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டச்சப் பண்ணி விட்டு அனுப்பிச்சி விட நீங்கள் அழுது மையெல்லாம் கலைஞ்சிருக்கு. ஸோ ஆரம்பம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டிஷ்யூ எடுத்து உங்கள் கண்ணை தொடுக்க அப்படின்னு பின்னாடி போகிறீங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அங்கே புரடி மண்டையில் கையை வச்சு அப்படியே பிடிச்சிக்கோ. ஆரம்பம் அழகா அவங்கள வந்துட்டு அந்த கலைஞ்சிருக்க மேக்கப்பை கரெக்ட் பண்ணுறோம். ஸோ ஜிமினோ பர்ஃபெக்ட் அப்படிங்கிறான். இது ஒன்று தான் இப்போ குறைச்சல் அப்படிங்கிற தாங்கம் காத்துக்கிட்ட. ஆமாடி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்ல அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த பக்கம் ஜேக்கவோ, இனி அழாதையா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அப்புறம் அழகாமல் இருக்க முடியும். நான் அழகாமல் இருக்கணும்னா நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறீங்க. இந்த ஸ்கூல் பிள்ளை மாதிரி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படின்னு சுகா சொல்ல ஜங்குக்கோ, இதுக்கப்புறம் நாங்கள் தான் உன் ஹஸ்பண்ட், இதுதான் உன்னோட வீடு, இதை பழகிக்கோ அப்படிங்கிறான். அது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அப்படியே சுகாவோ, போதும் பேசுனது, அடுத்தது போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு ரிங்கை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறான். இந்த ஆள் தான் மற்றவங்களோட ரொம்ப டெரர் போல் அப்படிங்கிற மாதிரி. அதனால் எனக்கு இதில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதோ சொல்ல வரீங்க. உங்ககிட்ட சம்மதமாக கேட்பாங்க, சம்மதம் எல்லாம் சொல்லிடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க. அங்கே உங்ககிட்ட அந்த சான்ஸே கொடுக்கல. அவனுக்கு பாட்டுக்கு எடுத்து ரிங்க மாட்டேன் டே பாவீங்களா, எவனாவது என்கிட்ட கேட்கணுன்னு தோணுச்சா அவனுங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஆனால் ஆளுக்கு ஒரு ரிங்கை போடுறானுங்க. நீங்களா 7 பேர் சேர்ந்து ஒரே ரிங்கை போட்டால் பார்த்தாது இது என்னடா இத்தனை ரிங்குன்னு கையாடி 7 ரிங்கு இருக்குங்க கையில் அப்படியே பார்த்துட்டு இன்னும் 4 விரல வேணும் போல் இவனுங்க வாங்கி தரதை மாட்டிக்கிறதுக்கு அப்படின்ட்டு நீங்களோ பாவமாக பார்க்க என்ன அடிக்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவராலாக இத்தனை ரிங் எதுக்கு அப்படிங்கிறீங்க. ஏன் பிடிக்கலையா, இதை விட இன்னும் பெட்டரா இன்னும் நிறையா அப்படிங்க. ஒன்று அப்படிங்கிறீங்க. அதை தான் நானும் சொன்னேன், கேட்டிங்களாடா பார், அதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துடுங்க. அசால்ட்டாக எல்லோரும் அப்படியே கழட்டிடுறானுங்க. பாடான்னு நினைக்கிறதுக்குல அப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய ரிங் எடுத்துகிறா. இது என்னடா யானைக்கு போடுற சங்கிலி மாதிரி இருக்குங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அப்படியே உங்கள் விரலுக்குள்ள அந்த ரிங்கை போட. அது நல்லா டைமண்ட், பெரிய டைமண்டாக வச்ச ரிங்கு. இப்போ பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஆரம் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரிங்கை, இதுக்கு அந்த 7 ரிங்க பரவாயில்ல போல, இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, வேறெல்லாம் மடக்க கூட முடியல, பாவீங்களா ஏன்டா படுத்தி எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க. இப்போ அவனுக்கு உங்கள் முன்னாடி கை நிட்டுறானுங்க. என்ன சொல்கிற இல்லை போங்கடா அப்படிங்கிற மாதிரி ரிங்கை பார்க்க. அந்த ரிங் எடுத்து போட்டு விடு அப்படின்னு ஜின்னு மிரட்ட. போடுறேன் அப்படின்ட்டு இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் ரிங் எடுத்து போடுறீங்க. ஆனாலும் அழுக நிற்கலை. 7 பேர்த்த கிளம்பினது ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் கங்க்ராட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலிலாம் இருக்காங்க. நீங்களும் ஏன்டா ஒருத்தனுக்கு கூட அவனுங்களுக்கு புத்தி சொல்லணும்னு தோணலை, மனுஷனுங்களா நீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் யாரும் உங்களுக்கு கண்டுக்கிட்ட பார்த்தல, அவங்களுக்குள்ளே எல்லாம் பேசிட்டு தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சுகாவோ இந்தா அப்படின்னு உங்கள் முன்னாடி ஒரு ஜூஸ் ட்ரேயோட நிற்க அப்படின்னு பார்க்குறீங்க. பசிக்கும்ல குடி அப்படிங்கிறான். எங்கப்பா கல்லுக்குள்ள ஈர மாதிரி இவனுக்குள்ள இந்த டெரர் பீஸுக்கு கூட சாப்பாடு கொடுக்கணும்லாம் தோணுது. நான் கூட ரிவெஞ்ச் என்னதும் சாப்பாடெல்லாம் கொடுக்காமல் எடுப்பானுங்கன்னு நினச்சேன். சாப்பாடு கொடுத்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க போல் அப்படின்ட்டு அப்படியே குடிக்க. என்ன குடிக்கிற அப்படின்ட்டு ஜங்குக்கு வரான். அதானே அதை வாயில் வைக்கிறதுக்குள்ளையா அப்படின்ட்டு. இல்லை ஜூஸ். அவன் எதை கொடுத்தாலும் குடிச்சிருவியா அப்படின்னு கேட்க உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. எதை கொடுத்தாலும்னா ரிவெஞ்ச் ஒரு வேளை எதாவது கலந்துருக்குமோ அப்படின்னு இப்போ பயம் வருது. ஷிகாவோ அப்படின்னு சிரிக்க ஜங்குக், ஏண்டா எதுவும் பண்ணிட்டியா என்ன அப்படிங்கிறான். அப்படின்னு அவனுக்குள்ளே பேசிட்டு இங்கே உங்களுக்கு வீதியாகுது. ஒரு வேளை வயிற்ற கலக்கிறது எதுவும் பழப்பி போட்டிருப்பானுங்களோ மாத்திரை, வயிறு லைட்டாக கலக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அங்கேருந்து ஓட பார்க்க. இப்போ ஜிமினும் வந்து உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ண, இவன் வேறு நேரங்காலம் தெரியாமல் அப்படின்ட்டு என்ன விடுங்க அப்படிங்கிறீங்க. எங்கே ஓட பார்க்குறேன் அப்படிங்கிறான். ஓடலன்னா இங்கே நாரிடும்டா அப்படின்ட்டு நீங்களா. அது வேறு எதையோ கலக்கி கொடுத்துட்டாரு, எனக்கு வயிறு கலக்கிற மாதிரி இருக்குது, ஆளை விடுங்க சாமி நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓட பார்க்க. இந்த பக்கத்து ஹேங் வந்து அணை கட்டுறான். எங்கே போகிற நில்லு அப்படின்ட்டு. ஆனால் ஏன்டா அப்படிங்க பாத்ரூம் போகிறது கூட 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுப்பானுங்க போல இருக்கிட்டே, ரிவெஞ்சில் இதெல்லாம் சேர்க்காதிக்கடா நாரி போயிடும் அப்படின்ற மாதிரி. விட்டுருங்களேன் ப்ளீஸ், எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பதட்டத்தில் உங்களுக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படியே பதறி அப்படியே வேர்த்து கொட்ட அப்படியே மயங்கி விழுக்க போகிறீங்க. ஜேப் வந்து அப்படியே அவங்கள தாங்கி பிடிக்கிறான். சுகாவோ ஏன்டா அப்படின்னு ஜேகே பார்க்க, சும்மா தான்டா சொன்னேன் அதுக்கே மயங்கிட்டா அப்படிங்கிறான். சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்ட்டு ஜேவப்பா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு அப்படியே உங்களை அழகாக தூக்கிட்டு வந்தேன் அங்கே ரெஸ்ட் எடுக்கிற ரூம். அதில் அப்படியே மெதுவாக படுக்க வச்சு ஃபேன் போட்டு விட ஜின்னும் ஆயிரமா அங்கே வந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை ஏதோ சும்மா கிண்டல் பண்ணிட்டு பாருங்க போல் மயங்கிட்டா அப்படின்னு சொல்ல. சரி ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி 7 பேர் வந்து வெளியில். அவனை விடக்கூடாது, இவ்வளோ நம்ம படுத்துகிற பாட்டில் அவனே நம்மளை விட்டு எல்லாத்துலேயும் விலகி போயிடணும்.
அந்த ஆளோட ஆட்டம் அதிகமாக இருக்குது. பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கோம், அப்பயும் அடங்காமல் மறுபடியும் நம்மளோட ட்ரக்ஸை வந்துட்டு அவன் வந்து எடுத்திருக்கான். எப்படி அவனால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கே டீப் டிஸ்கஷனில் இருக்கா. இங்கே அவங்களுக்கு மெதுவாக இப்போ தான் முழிப்பு தட்டுது. மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அப்பாடா எதுவும் நார வச்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு பெட்டை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. அப்பா ரிலாக்ஸாக இருக்கு. அப்படி எதுவும் நடக்கலையே, மானம் போயிருக்கும். ஐயோ இவனுங்க கிட்டே குப்பை கொட்டுறதுக்குள்ள செத்து பழகணும் போல இருக்கே. இங்கே யாரையும் காணும். இப்போது இங்கேருந்து ஓட முடியுமா? இது என்ன இடம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே மெதுவாக கதவு தந்தா 7 பேரும் அப்படியே முன்னாடி வந்து டக்கு நிற்கிறானுங்க. எங்கே எதுடா வந்தீங்க? நான் எழுந்தது இவனுங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திருத்தணுமலுக்கா. நீ எழுந்ததும் தெரியும், எங்கே அது ஓடலாமான்னு யோசிச்சதும் தெரியும். அப்படின்னு பார்க்குறீங்க. டோர் க்ளோஸ் அப்படின்னு ஜங்குக்கு வாய மூடி விட அப்படின்னு நீங்கள் முறைக்கிறீங்க. சிவா என்ன முறைப்பு அப்படின்னு கிட்டே வர ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி போகிறீங்க. என்னாடி ஓடிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு ஜெயப் கேட்க அது வந்து நான் இப்போது பார்த்தாலே தெரியுது திருட்டு மொழி அப்படின்னு ஜிமின்னு சொல்ல அது அப்படின்னு நீங்கள் அங்கே எதுவும் சிசிடிவி வச்சுருக்கானுங்களான்னு தேடி பார்க்குறீங்க. தயாங்கோ யோசிக்க வேணாம், ஆமாம் கேமரா இருக்குது, இதோ அங்கே பாரு அப்படின்னு காட்டுறான். நல்ல வேலை ட்ரெஸ்ஸு மிஸ்ஸாக உட்காம இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனுங்களோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறானுங்க. கேத்தே அப்படின்னு என்னடா மைண்ட் ரீடிங் தெரியுமா, எது நினச்சாலும் கரெக்டாக சொல்லிக்கானே. சரி இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் டே தானே, எப்படி நாங்கள் பார்க்க போகிறதானா அப்படின்னு அப்படி ஆரம்பி சொல்கிறான். டே நீலாம் ஒரு லீடரா, இப்படி தான் பேசி வாங்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நீ தூங்குனதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறான். சுகா எதை பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் கல்யாணம் எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் எங்களுக்காக எதையுமே கொடுக்காம நீ பாட்டுக்கு வந்து ஒய்யாரமாக தூங்கிட்டு இருக்க, என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பாடா அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. இல்லை வேணாம் அப்படின்னு பயப்பட ஜங்கு அதெல்லாம் எதுவும் கலக்கலை, நான் அப்படியே சும்மா தான் சொன்னேன். சாப்பாட்டில் விஷம் வைக்கிற அளவுக்கு கெட்டவங்க இல்லை நாங்கள், ரிவெஞ்ச் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும், சாப்பிடு தைரியமாக அப்படிங்கிறானுங்க. ஸோ பசி வேறு பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் அவனுங்க இதை பற்றி திருன்னு முடிச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போதாமா பிரின்சஸ் அப்படின்னு ஆரம்பங்க முன்னாடி கை நீட்ட. எதை பிரின்சஸா அப்படின்னு நீங்கள் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறீங்க. ஆமாம் நீ எங்களோட பிரின்சஸ் தானே, என்ன இருந்தாலும் எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இனிமேல் நீ தான் அந்த இடத்தோட குயின்னு தான் சொல்லணும். வா நாங்கள் கிங்ஸ்னா நீ தான் எங்களோட குயின் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போக. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இடையில ரிவெஞ்சுனோட பீதியை கிளப்புறீங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு ஷிப்புக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அது பயங்கரமான பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஷிப்பு எந்தது ஷிப்புக்கு போகிறோமா, அங்கேயா இருக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க, இது ஜஸ்ட் ஹனிமூன் அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்காக அப்படிங்கிற ஜின் அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை இது என்ன வகையான ரிவெஞ்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சந்தேகமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிட்ட வந்து பக்காவான ரிவெஞ்ச் மாஃபியா ரிவெஞ்ச் வந்து பாரு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒரு வேலை எவ்வளோ பெரிய கப்பில் கழுவி விட்ருவானுங்களோ அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டுக்கா ஜிமின். கேவலமாக யோசிக்காத தயவு செய்து, கப்பலை கழுவி விட்றாங்களா, ஆளைப்பாரு வாடி அப்படின்னு உள்ள பிடிச்சி எடுத்துகிட்டு பார்க்க. நான் வர மாட்டேன், என்னை விட்டுருங்க, ஆளை விடுங்கடா, என்னால் முடியல, ஏற்கனவே வேலை செஞ்சு நாளாக தடுவாய் கிடக்க, என்னை பாருங்கள் நான் ஏதாவது கொஞ்சமாவது நல்லா இருக்கேன்னா நீங்கள் தப்பான ஆளை தூக்கிட்டு வந்துட்டீங்க பாஸ். நான் ஒரு உண்மையை சொல்லவா, என்னை விட ஒருத்தி அங்கே அழகாக இருப்பாள், மெழுகு சில மாதிரி, அவளை தான் நீங்கள் தூக்கியிருக்கணும். சொல்ல போனால் எங்கள் அப்பனுக்கெல்லாம் என் மேலே பாசமே கிடையாது, அவள் மேலே தான் உயிரையே வச்சுருக்கான். அவளை தூக்கியிருந்தீங்கன்னா கூட கதறிக்கிட்டு அந்த ஆள் வந்திருப்பான். என்ன போய் அம்மஞ்சல்லிக்கு பிரோஜனம் இல்லைடா, நான் என்ன தூக்கிட்டு வந்திருக்கீங்களேடா நீங்கள் கதறி நான் அவனுங்களோ என்ன எங்ககிட்டேன்னு தப்பிக்கா புதுசு புதுசாக பிளானா, நீ என்ன சொன்னாலும் சரி எங்கள் கூட நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு ஆரம். இது ஃபர்ஸ்ட் டே என்னோட டர்ன் அப்படின்னு சொல்ல ஜின்னோ உன்னை விட நான் தான் பெரியவன் அப்படின்னு அவங்களுக்குள்ள 2 பேரும் நான் தான் நீ தான் எதுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்க அப்படியே மெதுவாக கேட்க ஜியோப்போ உனக்கு தான் அப்படிங்க ஏத்தே அப்படின்னு பக்கம் வச்சுக்கோ. என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குற, இன்றைக்கி தானே மேரேஜ் ஆகிருக்கு, ஸோ இன்றைக்கி நைட் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட், அதான் யாரு கூடன்னு விட்ட டாஸ்க் போட்டு பார்ப்பானுங்க போல் அப்படின்னு நீங்கள் நினைக்க. தேங்க் இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே, அதே நம்ம வாய் தான் நமக்கு சனி அப்படின்னு வாயிலே அடிச்சுக்க ஜின்னும் ஆரமும் இப்போ நின்றுட்டுருக்காங்களோ. டாஸ் போட்டு யாரும் உங்க கூட இருக்குதுங்கிற மாதிரி முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. விளங்கிரும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கா. ஜெயிக்கிறத நம்ம ஆரம் தான், நான் தான் சொன்னல நான் தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் ஹாப்பியாக அவங்க பக்கம் திரும்ப. நீங்களும் ஆத்தி பார்வையே காம பார்வையாக இருக்கே, ஐயோ ப்ளீஸ் சார் பார்க்க ரொம்ப நல்லவராக தெரியுறீங்க, புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதில் இஷ்டம் இல்லை அப்படி இப்படின்னு நீங்கள் கதற
ஹே எது வந்தாலும் ரூமில் பேசிக்கலாம் வா. ரூமுக்கு போனால் எங்கடா பேச விடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கவங்களுக்கு. ஆனால் பரவாயில்லையே மைனஸை நல்லா பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு அப்படின்னு முழிக்கிறீங்க. வாடி அப்படின்னு உங்களை அங்கேருந்து அப்படியே அல்லாக்கா தூக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறா. மற்றவங்களாம் சரி ஓகே அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க ரூம்குள்ளே போக. இங்கே நீங்களும் ப்ளீஸ் வேணாங்க என்னை விட்டுருங்க, நான் ஏற்கனவே சின்ன வயசில் நிறைய அனுபவிச்சுட்டேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கதற. இந்த கதறல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் கேட்குறதுக்கு நான் உன்னை இங்கே வர வைக்கல, ஆனாலும் இப்படி நீ கதறும் போது கேட்க நல்லா இருக்கு. இதே கதறலை ரெக்கார்ட் பண்ணி உங்கள் அப்பனுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் கதறலாம் அவனுக்கு துடிக்கும்ல, இங்கே அடித்தா அங்கே வலிக்கும்ல, இங்கே அடித்தா அங்கே எப்படா வலிக்கும் கூமுட்டை, இங்கே அடித்தா இங்கே தான் வலிக்கும். அதுவும் அவனுக்கு நான் கதறதை பார்த்தா அவன்லாம் சந்தோஷம்டா படுவான். லூசு பையனுங்களா சொல்கிறது புரியுதா பாரு. எங்கள் அப்பன் தான் ஒரு மங்குட்டின்னு பார்த்தா இவனுக்கு சரியான மலுங்கையாக இருக்கானுங்களே, என்னால் முடியலடாடே அப்படின்ட்டு இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ கதறினாலும் விடவே இல்லை. ஆரமாக வந்து அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் போட உங்களோ எகிரி குதிச்சு அந்த பக்கம் ஓட பார்க்க உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சி அமர்த்துறான். ப்ளீஸ் விட்டுருங்க வேணாம் அப்படின்னு நீங்கள் கதற நோ வே இதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவன் கூட நான் இருக்கிறதுல இன்னி 10 மாதத்தில் நீ நம்மளோட வாரிசை பெற்று போடா உன் வாய் மேலே போடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கேருந்து ஓட பார்க்க விடாமல் இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எவ்வளோ நேரம் தான் தடுப்பீங்க, போராடுவீங்க, அவனால் முடியல. அடித்தோம் கடித்தோம் எதிர்ப்பை தெரிவித்தோம் முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறான். பட் அவ்வளோ ஃபோர்ஸால் இல்லை, ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறான். அதை இன்பமாக இருக்குது. இருந்தாலும் பிடிக்காத ஒரு தாம்பத்தியம் முடியல. ஸோ கண்ணில் டியர்ஸ் வருது, இருந்தாலும் அவனை தவிர்க்க முடியல. ஸோ எல்லாம் முடிஞ்சு அவங்க மேலே அப்படியே படுத்துட்ருக்கான். ராட்சஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முணங்கிட்டு கிடைக்கிறீங்க. ஸோ அவனும் அதுக்கப்புறமா விடலை. ஸோ நைட்டு 2-3 டைம் அப்படியே உங்களோட லவ் மேக்கிங் நடக்குது. ஸோ மார்னிங் ரொம்ப டயர்டாக அப்படியே பெட்ஷீட்குள்ளே சுருண்டு கிடக்குறீங்க. அப்படியே ஆரமோ வந்து ஹோய் வந்துருக்கல அப்படிங்கிறான். டயர்டாக இருக்குது அப்படிங்கிறீங்க. எதுக்கே டயர்டாகிட்டு அப்படியே 7 பேர் இருக்கும் அப்படிங்கிறான். அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் பயமாகுது. ஸோ அவனால் சிரிச்சிட்டு உங்களை அப்படியே தூக்குறான். விட்டுருங்க ப்ளீஸ் காலையிலே ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு. சேச்சே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொண்டு போய் ரெஸ்ட் ரூமில் விட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக உங்களுக்கு இங்கே அவ்வளோதான். ஒரு தனியே சமாளிக்க முடியல, 7 பேர் கூடமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக குளிச்சு ரெடி ஆகிட்டு மெதுவாகிட்டு பார்க்குறீங்க. யாரையும் காணும். அப்பாடான்னு இருக்கு. மற்றவங்கள பார்க்கவே சங்கடமாக இருக்குது. ஸோ அப்படியே குனிஞ்சிட்டே வந்து உட்காருங்க. உங்களுக்கு இந்தா இதனக்காக அப்படின்னு சொல்லி சாப்பாடு டக்குன்னு நிமிந்து பார்க்குறீங்க. அந்த வாய்ஸ் சுகா தான். ஸோ அவனும் சாப்பிடு அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, ஏதாவது கலந்துருப்பாங்களோ அப்படிங்கிற பீதியிலே இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஃபுட்டை ஆராய்ச்சி பாருவேன். அதில் ஒரு துண்டு சீட் இருக்குது. நீங்கள் டக்குன்னு அதை எடுத்து கைக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறீங்க. ஏதோ உங்களுக்கே கிடைச்ச நியூஸ் மாதிரி இது உங்களுக்கு தோணுது. ஸோ யார் நமக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி, இல்லை இவங்களோட ட்ராப்பா அப்படிங்கிற பயமும் இருக்குது. ஸோ நீங்கள் சுகாவுக்கு தெரியாத மாதிரி அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாதி சாப்பாட்டில் எழுந்து போயிடுறீங்க. போய் அது பாத்ரூம்குள்ளே அந்த பேப்பர் என்னங்கிறத பார்க்குறீங்க. உங்களோட அங்கிள் தான் என்னை இங்கே அனுப்புனார், பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் நடக்காது, நான் இருப்பேன், அவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி சில பல வந்துட்டு நியூஸ்லாம் சொல்ல அப்பாடான் இருக்கு. அங்கிள் நீங்களாவது எனக்காக இருக்கீங்களே, இத்தனை வருஷமாக அவர் தான் உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பார். அவர் ஒருத்தர் தான் உங்களை வளர்த்துட்டு உங்கள் மேலே பாசமாக இருந்திருப்பார். வேறு யாரெல்லாம் உங்கள் அம்மாவோட பிரதர் தான் அவர் தம்பி. ஸோ அவரை கொண்டுடுவேன்னு சொல்லி உங்கள் அப்பா மிரட்டினால தான் வேறு வழி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இவங்களோட வேறு வந்திருப்பீங்க. அந்த வீட்டில் கண்ணை வச்சு மிரட்டினதும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. ஸோ மாமாவை எதுவும் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில் தான் வந்திருப்பீங்க. ஏன்னா அவர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மாமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐயோ அங்கிளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற பயமும் வருது. ஸோ நீங்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற அந்த பேப்பரை கிழிச்சு ஹேஷ் பண்ணி விட்டுட்டு தான் அப்படியே வெளியில் வரீங்க. வந்து பார்த்தா ஜின்னோ ஒரு ட்ரேவோடு நின்றுட்டுருக்காரு. இங்கே இருந்த சாப்பாடு அப்படின்னு பார்க்குறீங்க. சுகாவதை நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ வேறு வாங்கிக்கோ, போச்சு அப்படிங்கிறான். உங்களுக்கோ யார் சாமி எனக்கு அப்படிங்கிறதா ஜின்னோ, இந்தா எனக்கு புதுசாக எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் சூடாக இருக்குது நல்லா சாப்பிடு அப்படின்னு அப்படியே கொடுக்குறாரு. ஆசையாக ஊட்டி விடுறாரு. நீங்களோ சாப்பிட மருந்து அப்படியே அப்படியே பார்க்க என்ன அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவன் தான் உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இங்கே வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஜின்னு கேட்க தூக்கி வாரி போடுது. அப்படின்னு போகிற ஏற அப்படின்ட்டு நீங்கள் இருமிட்டுருக்க தயங்கோ உங்கள் தலையில் பார்த்து மெதுவா அப்படின்னு சொல்லி தட்டி தண்ணி கொடுக்குறான். இவன் தானே அப்படின்னு ஒருத்தனை பிடிச்சி எடுத்துகிட்டு வர. நீங்கள் யாருன்னே தெரில, யாரோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல பேப்பரை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. யாரோடா இவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எனக்கு இது யாருன்னே தெரியாது. ஓ உனக்கு தெரியாதா, அப்போ பாத்ரூமில் நீ ஃப்ளஷ் பண்ண பேப்பர் இதுவாக பாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். நீங்கள் வந்துட்டு நல்லா கிழிச்சு தான் வந்துட்டு அதை ஃபயர் பண்ணி ஹேஷ் பண்ணிப்பீங்க. இருந்தாலும் வந்துட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு துண்டு சீட்டு விழுந்துருக்கு, அதை கவனிக்க மாட்டேங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஆரம் அப்படியே நீட்டாக உங்களுக்கு அவ்வளோதான் மயக்க வராத குறை தான்.
செத்தோம், முடிஞ்சு போச்சு, நம்மளே இது கடலில் பட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க. அவனுங்களும் அவனை மட்டும் அப்படியே அடுத்த நிமிஷம் ஆயிரமோட கன் வந்துட்டு அவனை பாயிண்ட் பண்ண. ஜேகே எந்த நிமிஷம் ஷூட் ஆனு தரல. ஸோ ஷூட் பண்ணிடுறான் ஆரம். ஏன்டா அவனுக்கு இவ்வளோ அவசர புத்தி? நம்பிக்கை துரோகிங்களாம் கூட இருக்கவே கூடாது அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அடுத்தது நம்ம தானோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பீதியில் இருக்க. உனக்கு யாரும் இங்கேருந்து ஹெல்ப் பண்ண முடியாது. எங்களோட ரிவெஞ்ச் முடிகிற வரையும் நீங்கள் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நாங்களே ஒன்று அனுப்பி விட்டுறோம், போய் சேர் அப்படிங்கிறானுங்க. எது அப்படின்னு இருக்க ஒரே வழியாக போய் சேர்றதை சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இன்னும் நீ சாப்பிடு அப்படின்னு. பாவி, பரலவங்க அனுப்புறதை பற்றி பேசிட்டு சாப்பிடும் எங்கேருந்துடா தொண்டைக்கில் இறங்கும் அப்படிங்கிற பீதி. ஸோ பயத்திலே இருக்கீங்க. ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோன்னு போயிட்டான். அங்கிளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற பயம் வருது உங்களுக்கு. நீங்களும் அந்த பயத்தில் இருக்க. சின்ன ஒரு ரூம்குள்ளே வர்றாரு. இன்னைக்கு இவரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அது நான் அப்படின்னு எதுவும் சொல்ல வரீங்க. சொல்லு பேபிகள் அப்படின்ட்டு அவரை ஒரு மாதிரி கறக்கமா அவங்கள வந்து அப்படின்னு ஸ்மெல் பண்ணிட்டு, அதனால சும்மா சொல்லக்கூடாது, நீ எவ்வளோ அழகு தெரியுமா, அது அந்த நோஸ்ட்ரி இது இன்னும் அழகாக இருக்குடி அப்படின்னு கிஸ் பண்ணேன். அது வந்து இன்றைக்கி ஒருத்தர் ஷூட். இப்போ அது தேவையா? அந்த பேச்சு இப்போ தேவையில்லை, இது ரொமான்ஸ் டைம் அப்படின்னு அவங்கள தூக்கிட்டு போய் வீட்டில் போட. எது சொல்கிறது கொஞ்சம் அவ்வளோதான். உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு மேலே எங்கே பேசுகிறது? அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண. நீங்களும் முணங்கிக்கிட்டே அப்படியே எங்க அது அப்படின்னு எதாவது சொல்ல ட்ரை பண்ணேன். அவர் எதையுமே காதில் வாங்கிக்கிறதா இல்லை. மனுஷன் அவரோட வேலையில் கரெக்டாக இருக்கிறாரு. ஸோ இவருமே உங்களை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி தான் லவ் மேக்கிங் 2-3 டைம் நடக்கும்போது கொஞ்சம் வலிக்குது. ஸோ அவரோ ஒன்றும் இல்லை பேபிக்கால், நான் உனக்கு மெதுவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் மோன் சவுண்ட் தான் கேட்குது. ஐ லவ் இட் அப்படின்னு சொல்லி உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணி அவரும் பக்கத்தில் படுத்த உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்க. உங்களுக்கு என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி தான் பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ரிவெஞ்சுங்கிறானுங்க என்னவா இருக்கும் அப்படிங்கிற பீதி. ஒரு வேளை என் வாரிசும் வயிற்றில் குழந்தைய வச்சு ஏதாவது ரிவெஞ்ச் எடுப்பாங்களோ. அவனுங்க தான் சொன்னானுங்களே வேலை முடிஞ்சு அனுப்பிவிட்றேன்னு. ஒரு வேளை குழந்தை பிறந்ததும் பிடுங்கிட்டு நம்மளை விரட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் முதல் வருது. ஸோ அப்படியே சுகா என்ன யோசனை சாப்பிடு அப்படின்னு மறுபடியும் சாப்பாடு கொடுக்க. சாப்பிட்றேன், ஆனாலும் ஒன்றுடா, நீங்களாம் மனுஷனே கிடையாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பார்க்க. என்ன இதில் பார்த்தா மனுஷன் மாதிரி இல்லையா அப்படின்னு ஜேஹோப் கேட்க. மனுஷன் எனக்கு இதெல்லாம் சொல்கிறானுங்களே படுப்பாவீங்க. அது வந்து நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் மனுஷனே இல்லை தான். அப்புறம் உனக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிற பார்க்குறீங்க. ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கிள் தானே, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தூக்கி வேறு போடுது. எது குட் நியூஸா? அங்கிள் பாவம், அவருக்கு எதுவும் தெரியாது. நான் தான் இங்கேருந்து எங்கேயும் போகல, அவர் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அது அங்கிள் நடந்துக்கிறத பொறுத்து அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். அவர் எதுவும் பண்ண மாட்டார், நானும் எங்கேயும் போக மாட்டேன் ப்ளீஸ். அவனால் போக முடியாது, அவனால் எதுவும் பிடுங்கவும் முடியாது அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உங்களுக்கு கோவம் வந்தாலும் அடக்கிட்டு அப்படியே முறைச்சி பார்க்க. நாடி முறைப்பு அப்படின்னு சுகா கேட்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, நாங்கள் சொன்னது தான், அவனால் அவனை தூக்கவும் முடியாது, நீங்கள் இது போகவும் முடியாது. ஆனால் தேவையில்லாமல் வந்து இடைஞ்சல் கொடுத்தான், அப்புறம் உயிர் அவனுக்கு இல்லை, அதுக்கப்புறம் எங்களை கோரப்பட்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. அழுகியாக வருது. சாப்பாடுறதுக்கு அப்புறம் எங்கே இறங்குறது? அழுதுகிட்டே போய் ஓரமாக உட்காந்து சுகாவோ இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்கா அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு டிஷ்யூ நீட்டுறான். நீங்களும் ஒன்றும் தேவையில்லை, அழுக வைக்கிறதே உனக்கு தான், இதான் தொடச்சி விட வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்க்க. எதுக்கு அழுதுட்டுருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு பக்கத்தில் உட்கார. அங்கிள் அதான் சொன்னால, அவர் எதுவும் பண்ணாத வரையும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க அப்பா ஏன் சும்மா அந்த காடு கொடையிற பட்ஸு குறுக்க வர்ற மாதிரி இவனும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். எது அப்படின்னு பார்க்குறீங்க? ஆமாம், திரும்பவும் எங்களோட டீலிங்கை பறிச்சுக்கிட்டான். இப்படியே பண்ணிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, இப்படி தான் உங்ககிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்புறம் தண்டனை பெருசாக இருக்கும் உனக்கு. இப்போ வரைக்கும் எந்த ரிவெஞ்சும் எடுத்த மாதிரி தெரியல. இவனுங்க வேறு போங்கடா, பாம்பு இருக்குன்னு பாம்பை வெளியில் எடுக்காமல் காமெடி பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. நக்கல்றி உனக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா பார்க்க. அப்படிங்கிறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் என்னோட தான் ரெடியாரு அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க நான் அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரிவா அங்கே போய் வியூ நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு அவங்கள மனநிலையை மாற்றுறதுக்கு கொஞ்சம் அவங்களோட நல்லா பேசுகிறான். ஸோ டெரர் பேசணும்னு நினச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நைட்டு டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுகாவோட தான் இருக்கீங்க. சுகாவும் அப்படி தான் அவங்கள வந்துட்டு சாஃப்டாக ஹேண்டில் பண்ண இதான் சமயம் அப்படின்ட்டு. ஏங்க அப்படிங்கிறீங்க? எது அப்படின்னு அவனை தேட. என்ன தேடுறீங்க? இல்லை யாரையும் கூப்பிட்டீங்க யார் ரூம்குள்ளே அப்படிங்கிறான். உங்களை தான். என்னையவா இந்த மரியாதையாவா? நான் வாடா படம்னா கூப்பிட்டுருக்கேன். அந்த ஆசை வேறு இருக்கா? நோ ப்ராப்ளம், கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிறான்.
பரவாயில்லையே சூப்பர் அப்படின்ட்டா. அப்பா சரிடா அப்படின்னா அவன் அப்படியே முறைச்சி பார்க்க, நீங்கள் தானே சொன்னீங்க. சொல்லு அப்படிங்கிறான். அது வந்து அங்கிள் அப்படின்னு ஆரம்பிக்கா. ஏய் இது ரொமான்ஸ் பண்ணுற நேரம், இப்போ அங்கிள் ஆட்டுக்குட்டி இதெல்லாம் பேசக்கூடாது, புரிஞ்சதா? அப்புறம் ரிவெஞ்ச் மோடுக்கு போயிடுவேன். அப்படின்னு பார்க்குறீங்க, ரிவெஞ்ச் எடுக்கட்டுமா அப்படிங்க. எதை அது அப்படின்னு நீங்கள் எதோ சொல்ல வர, ஆனால் உங்களை இப்போ அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணி இப்போ லைட்டாக பைட் பண்ண அப்படிங்கிறீங்க. ரிவெஞ்ச் எப்படி, நீயும் வேணா எடு அப்படின்ட்டு அதில் இப்போ காட்டுறான். ஐயா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. என்னடி மாட்டியா, இப்போ நானே எடுக்கிறேன் அப்படின்னு அப்படியே உடம்பு ஃபுல்லாக லைட்டாக சின்ன பைட் பண்ண. ஐயோ போன ஜென்மத்தில் நாயை பிறந்துருப்பியோ, இந்த கடி கடிக்கிறியோ, அதான் கறி போடுறாங்களா அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிட்டு கழிச்சுக்காவோ அப்படின்னு சிரிச்சுட்டு, என்னடி நாயின்னு சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் காலை பிடிச்சி சுண்டு வரல அப்படின்னு நறுக்குன்னு மெதுவாக கடிக்க. ஐயோ காலியா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே அந்த நைட் அவனோட உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே ஜேஹோப்போட. ஸோ அவன்கிட்டையும் விட்ட போட்டு பார்க்குறீங்க, எதுவுமே ஆயிடக்கூடாது அங்கிளுக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஸோ நான் ரொம்ப தெளிவுன்னு நினைப்பா அப்படிங்க. மக்குன்னு நினச்சா கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க, நான் கொஞ்சம் கிட்ட நல்லா பேசினதும் அங்கிள் ஆட்டுக்குட்டின்னு ஆரம்பிக்கிறியா? இங்கே பார், நீ எங்களோட ஒய்ஃப், அது மட்டும் இல்லாமல் உன்னை நாங்கள் இங்கே தூக்கிட்டு வந்தது ரிவெஞ்சுக்காக. நீ நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கொலாவே இல்லை, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. எதை? ஆமாம், எனக்கு இங்கே இருக்கணும், 7 புருஷன் யாராவது கேட்டால் நாரசமாக இருக்காது, என்னால் முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க. வேதாளம் மறுபடியும் முருகு மரம் இருந்தா அதெல்லாம் முடியாது, நீங்களோட இருந்து தான் ஆகணும் அப்படின்னு இருக்க. முடியாது, ஒரு காலமும் இங்கே நான் இருக்க மாட்டேன். என்னடா இந்த ரிவெஞ்சுனாலே பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு வந்து அப்படி கற்பை சீரழிச்சிட்டா உடனே அவள் கற்பு போயிடுச்சுன்னு கதறிக்கிட்டு இருப்பான்ச்சா. நான் அந்த மாதிரி கிடையாது, என்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு தெரிஞ்சால் போதும், தப்பிக்க முடிஞ்சால் போதும், அடுத்த நிமிஷம் உங்களுக்கு எதிராக அனுப்பேன். அதான் தெரியுமே, போலீஸ் ஸ்டேஷன் அண்டி அந்த மாதிரி அடி பண்டாட்டி ஆடிட்டா அப்படியே ஜெயப்போ. இதுக்கு மேலெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, அடி பண்டாட்டி டைம் ஆச்சு அப்படின்னு சாரி பிடிச்சிருக்க. விட்றா ராஸ்கல், நான் என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் கத்திட்டு இருக்கா. ஆகணும் அதெல்லாம் காதில் கூட வாங்கிக்காம தூக்கிட்டு போய் வீட்டில் போட்டு நீ பாட்டுக்கா கதறு அப்படின்ட்டு ஆகணும். இங்கே பாரு, எப்படியோ உங்களை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறோம், பட் இதுதான் நல்லா இருக்குது, உன் கூட இருக்கும்போது தெரிலடி அப்படியே மயக்கி வச்சுருக்க, இது கூட நல்லா இருக்குது, உனக்கு பிடிக்கல அதை நாங்கள் செய்யும் போது இன்னும் சூப்பராக இருக்குது. அப்போ இதுதாங்க சங்கதியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. எனக்கு பிடிக்கங்களால இதை தான் செஞ்சு இதை ரிவெஞ்ச் இதையே பண்ணிகிட்ருக்கானுங்களா, இவனுங்களெல்லாம் மாஃபியான்னு எவன் சொன்னான், சரியான மக்க பண்ணுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் பார்க்க. பட் ஜெயப்பிடுவானா, என்ன பண்ணாட்டி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, வாடி அப்படின்னு இழுத்த கட்டில் போட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கா. நீங்களும் எவ்வளோ நேரம் தான் வந்துட்டு அவனை தடுத்துகிட்டே இருப்பீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை, சும்மா வந்துட்டு கிஸ் பண்ணி பைட் பண்ணிட்டு அவன் நிக் பண்ணும்போது அதுக்கப்புறம் உங்களால் அமைதியாக இருக்காமல நீங்களும் மோன் பண்ண ஆரம்பிக்க. அப்படி வாடி வலிக்கு நாங்கள் தொட்டாலே நீ குறையணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அணுவா அப்படியே அந்த நைட்டை அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே செம்ம காண்டில் எல்லாத்தையும் முறைச்சிட்ருக்கா. தேங்க என்ன பண்ண ப்ரோ, இந்த முறை முறைச்சிட்ருக்கா, பின்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாடா. அதுதான் நாடி உனக்கு பிரச்சனை, உன்னை அடிக்காமல் கொல்லாமல் வச்சுருக்கமே அதுதான் பிரச்சனையா? இப்போ இங்கே எல்லாத்தையும் படுத்துகிற மாதிரி உன்னையும் படுத்துனா அப்போ ரிவெஞ்சுன்னு ஒத்துக்குவியா அப்படின்னு. ரிவெஞ்சுன்னு நைட்டெல்லாம் சாவடிக்கிறீங்களாடா, அது பார்த்தாது நீங்களா ஆம்பளைங்களா? நைட்டு 4 பேர் குழந்தையா, அப்போ தெரியலையா? இன்னும் 3 பேர் இருக்கோம், அப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அஸ்தால்ட்டா ஜிமின்னு சொல்ல. கேவலமா இல்லை? என் பொண்டாட்டிமா, நான் ஏன் கேவலம் பண்ணும் அப்படிங்கிறான். இப்படி சொல்லாதடா, 7 பேத்துக்கு ஒரு பொண்டாட்டி, இப்போ இதில் உனக்கு என்னடி பிரச்சனை, நாங்களே அதை பற்றி ஃபீல் பண்ணல அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் எப்படிடா ஃபீல் பண்ணுவீங்க, கேவலமானவனுங்களா, உங்களுக்குலாம் அதெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாழ் கத்த போது நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்கார், உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவா. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னானே அந்த அங்கிள், அவர் என்ன நேரம் தெரியுமா அப்படிங்க. அங்கிள் என்ன பண்ண, அங்கிள் என்னடா பண்ணீங்க அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் முடிஞ்சு பார்த்து அப்படியே 7 பேர் சிரிக்கா. அவங்களுக்கு ஒரு மாதிரி கோபமாக வருது. வேணாம், என் அங்கிளுக்கு மட்டும் ஏதாவது வச்சு அவ்வளோதான், இவ்வளோ நாள் அமைதியாக இருந்ததுக்கு அவருக்காக மட்டும்தான், இதுக்கு மேலே இருக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு புலம்பிட்டு ஒவ்வொருத்தட்டியாக போய் என்ன பண்ணீங்க அப்படின்னு அங்கிளை போட்டாச்சு அப்படிங்கிறான். அப்படியே ஜின்னு எது அப்படின்னு ஓடி போய் எகிரியவன் சட்டை பிடிக்க. ஷர்ட்டை கசக்காதடி அப்படின்னு கையெடுத்துவிட. நீங்களாம் மனுஷனுங்களாடா, ரிவெஞ்ச் எடுக்கிறானா? எங்கள் அப்பா அந்த பரதேசி தானே அவனுக்கு எதிராக இருந்தான், அவனை தான் நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணும். அதை விட்டுட்டு அவர் பொண்ணாகவே இருந்தாலும் என்ன தூக்கிட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு அவளோட கருப்பை அழித்து தான் ரிவெஞ்சாடா, நல்ல மனுஷன் செய்கிற செயலாடாது. நாங்கள் என்றைக்கு மனுஷன்னு சொன்னோம் அப்படிங்கிறா சுகா. அதானே நீங்கள் மனுஷனே இல்லையே, மிருகங்கள்டா அப்படின்னு கதறி அழுறீங்க. அப்படியே 7 பேரும் உங்களை சுற்றி உட்கார்ந்து
இப்போ எதுக்கடி பண்ணாடி இப்படி ஒப்பேர் வைக்கிறேன், நாங்கள் 7 பேரும் உயிரோடு தானே இருக்கோம், போங்கடா செத்து தொலைங்க, உங்களுக்கு சேர்த்து அழுவுறேன், வாய்ப்பே இல்லை, எம்மனுக்கே நாங்கள் அல்வா கொடுக்குறவங்க அப்படிங்கிற தேவைப்பு எல்லாம் முறைச்சி பார்த்துருக்கா ஜெமினோ. டேய் போதுண்டா, அவளே டென்ஷன் ஆகிட்டா, வா பண்ணாடி ரொம்ப டென்ஷனாக இருக்கில்ல, நான் உன்னை கூல் பண்ணுறேன் அப்படின்ட்டு தூக்கிட்டு போக, ஆளை விடுங்கடா சாமி, ஆறு வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் போக பார்க்க, ஆனால் விடாமல் அதே பற்றி இன்றைக்கி என்னோட கோட்டா என் கூட தான் இருக்கணும், வாய உனக்கு சூப்பரான சீனரிஸை காட்டுறேன், ஒரு மண்ணும் காட்ட வேணாம், ஆளை விடு அப்படிங்கிறீங்க. அப்படிலாம் விட முடியாதுடி பொண்டாட்டி, அங்கிளை நாங்கள் போட்டாச்சு, அதை கொண்டாட வேணாம், செலிப்ரேட் பண்ணணும்ல அப்படின்னு அப்படியே அவங்கள தூக்கி தோளில் போட்டு போக, விட்றா பரதேசி, என் அங்கிளை போட்டு நீட்டே சொல்லியோ, நான் விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் போட்டு முதுக்காக குத்துறீங்க. பட் அதெல்லாம் ஜெமீன் பெருசாக எடுத்துக்கலாம், அப்படியே திட்டு கட்டுறப்பட்டு நான் பொண்டாட்டி ரொம்ப சூடாக இருக்க போல அப்படின்னு கண்ணை வைக்க, நீங்களும் அவனை பிடிச்சி தள்ளிட்டு எழுந்து வெளியோட பக்கம் ஹிப்போட ஹோல் பண்ணி அப்படியே அவங்கள படுக்க வச்சு, நாடி பார்த்தா அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கா, இப்போ நான் பண்ணுற சேட்டையெல்லாம் பாரு, இங்கே பாரு, நீ என்ன கதறினாலும் இங்கேருந்து போக முடியாது, அதுக்கு தான் எங்கேயோட கிடக்குன்னு உன்னை இந்த கப்பலுக்குள்ளே வச்சுருக்கோம், என்ன பெரிய அறிவாளின்னு நினப்பு, உட பைத்தியங்களா அப்படின்ட்டு நீங்களோ விட்றா அப்படின்ட்டு நீங்கள் தடுக்க ட்ரை பண்ண, அவனும் விடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், இன்னும் தாண்டி நிறையா இருக்கு அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ண சி அப்படின்னு மூஞ்சிட ஊற்றுறீங்க, நான் சீயா நான் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவனும் அப்படியே அவசர அவசரமாக ட்ரெஸ்ஸை கழட்ட, ஐயோ கருமா என்னடா பண்ணுற அப்படின்னு நீங்கள் மூஞ்ச மூட, ஹே நான் கருமம்மா இதெல்லாம் நீ பார்க்கணுடி எனக்காக தானே அப்படின்னு உங்கள் கையை தூக்கி அப்படியே உங்கள் மேலே வைக்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, நீங்கள் நடுங்கிட்டு திரும்ப அவனும் விடாமல் அப்படியே உங்களோட மேக்கிங் நடக்குது, அவங்களுக்கு பிடிக்காமல் வேண்டாம் விருப்பம் தான் அவனோட இருக்கீங்க, பிடிச்சி தள்ளினாலும் முடியாது, அவ்வளோ உங்களுக்கு லைட்டாக டியர்ஸே வருது, கஷ்டமாக இருக்குது, அங்கிளை கொண்டுட்டாங்களா, அங்கிள் என்னடா பண்ணார், எங்கள் அப்பா என்னடா நியாயமாக கொண்டிருக்கணும், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நைட்டெல்லாம் அந்த சிந்தனையே இருக்கீங்க. ஜிமினா அவன் போயிட்டுக்கு அவன் வேலை முடிச்சுன்னு உங்கள் மேலே அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே ஆற முன்னாடி வந்துருக்க, நான் பண்ணாட்டி அப்படிங்கிறான், என்னால் முடியல என்ன விட்டுருங்களேன் போதும் அப்படின்ட்டு அழுறீங்க, ஏய் நாடி இப்படி சொல்லிட்டு இருக்கா, நாங்கள் புருஷம்மா அப்படின்ட்டு தேங்க வரோம், நீங்கள் புருஷனுங்களா ஏன்டா அப்படி படுத்துறீங்க, தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு ஏன் இப்படி அப்பாவிங்களை போட்டு படுத்துறீங்க, அப்படி யாருமா இங்கே அப்பாவி அப்படின்ட்டு ஜேகே வர, நீங்கள் நான் தான் அப்படிங்கிறீங்க, டேய் கேட்டுக்கடா, உங்கள் அப்பா எங்கள்கிட்ட ரொம்ப வாலாட்டிகிட்டு இருக்கான், இது பாரு இப்போ வந்து எங்களோட சரக்கை கூட கண்டெய்னரோட தூக்கிட்டான், அப்புறம் உன்னை எப்படி சும்மா விடுறதா, அது அவன் பண்ண போடுங்கடா, அவன் தான் விட்டுட்டு ஏன் அப்படிங்கிறீங்க, போடலாம் அப்புறம் அவன் அங்கிளை கொண்டுட்டோம், நீ தப்பாக பிடிச்சிட்ருக்க, அவரை நாங்கள் இன்னும் சாகடிக்கலை, பிடிச்சி தான் வச்சுருக்கோம், நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது, ஒழுங்காக இருந்தீங்கன்னா அவன் அங்கிள் உயிரோடு இருப்பார், இல்லை அங்கிள் உயிரோடு இருக்காரா அப்படின்ட்டு அப்படியே கண்ணை தடிச்சிருக்க, இருக்கார், உடனே அழுதார் படம் பண்ணதா அப்படின்னு ஜினோ அங்கே வந்துட்டு, இப்போ உனக்கு ஹாப்பியா அப்படின்னு சுகா கேட்குறான், ஹாப்பியாவாடா பிடிச்சி அடைச்சி வச்சுட்டு என்னெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு, இங்கே பாரு பொண்டாட்டி இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இரு, அப்போ அங்கிள் நாங்களே விடுறதை பற்றி யோசிக்கிறோம், அந்தாலும் எங்களுக்கு எதிராக எதுவும் பண்ணாத வரைக்கும் நாங்கள் இது பண்ண மாட்டோம், உங்கள் அப்பனுக்கு முதல் சமாதியை கட்டிட்டு அப்புறம் பார்க்குறோம், இப்போ சொன்னீங்களே இது கரெக்ட், அந்த ஆளுக்கு மட்டும் இல்லை அவர் ஒரு மிஸ்ட்ரஸ் வச்சுருக்கார், அவர் கூட ஒரு பொண்ணு இருப்பா, எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு விடுங்கடா புண்ணியமாக போவோம் அப்படின்னு ஜிமின், அப்போ நீ எங்களோட இருந்துருவியா அப்படிங்கிறான், அது அப்படின்னு, டெய் சான்ஸ் கிடச்சா எப்போ தப்பிச்சு போகலான் இருக்கா, இவெல்லாம் நம்ம கூட இருப்பா அப்படின்னு தேங்க் சொல்கிறான், நீங்களும் திருன்னு முழிக்க ஆரம்பம், என்ன கரெக்டாக சொல்கிறோமா அப்படிங்கிறான், அது வந்து அப்படின்னு முழிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அங்கே எங்கே நிற்கிறது, எனக்கு பசிக்குது சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ஜின்னோ சிரிக்கிறார், எல்லாருமே அப்படியே சிரிச்சுட்டு இவளை வச்சுக்கிட்டு சரி போய் பாரு அப்படின்னு ஜின்னு ஆரம் அனுப்பிவிட, போய் அவளுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு போய் ரெடி பண்ணிகிட்டு இருக்க, சுகர் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு திருன்னு ஓரக்கனால பார்க்க, நாடி அப்படி பார்க்குற, ஒன்றும் இல்லை நான் சாப்பிட்ணுங்கிறதுக்காக போய் சொல்கிறீங்களா இல்லை உண்மையிலேயே அங்கிளை, நாங்கள்லாம் போய் சொல்ல மாட்டோம், அங்கிள் உண்மையாக உயிரோட தான் இருக்கார், ஆமாம் இவனுங்க அப்படியே ஹரிச்சந்திரன் பக்கத்து வீட்டு பசங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டானுங்க, எது ஒன்றும் இல்லை ஃபுட்டு நல்லா இருக்குன்னு ஜின்னு தான் செஞ்சான் அவன்கிட்ட சொல்லு ஆடிட்ட சுகா போக, நீங்களும் சாப்பிட்டுட்டு ஜின்னுக்கிட்ட உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா, எனக்கு பிடிச்ச ஹாபி அது அப்படிங்கிறாரு, ஓ என்ன சமைக்க தெரியும் அப்படின்னு கொஞ்சம் இலகுவாக பேசுகிறீங்க, நான் அங்கிள் உயிரோடு இருக்காருன்னா இப்போ வந்து நைஸாக பேசுறியா அப்படின்னு, அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறீங்க, உஷாராக தான் இருக்கானுங்க எங்கேயோ வச்சுருக்கானுங்க தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா சொல்ல மாட்டானுங்க போல் அடிக்கிற மாதிரி சுற்றி வரீங்க, ஸோ அன்றைக்கி தயாங்கோட தயாங்க வந்துட்டு என்ன சிந்தனையில் இருக்கீங்க அப்படின்னு அப்படியே உங்களை வந்து பேக்கில் ஹக் பண்ண, அப்படின்னு ஒரு நிமிஷம் ஜோக் ஆகிடுங்க, நான் தான்டி புருஷன் அப்படின்னு, அது ஓகே அது அங்கிள் அப்படின்னு ஆரம்பிக்கா,
இந்த ரூம்குள்ளே நான் இதுக்கு வந்தா இப்போ நீங்கள் எதடி ஆரம்பிக்கிற அப்படின்ட்டு உங்களை அப்படியே திருப்ப இதுலேயே குறியாருங்கடா அப்படின்னு நீங்கள் அது நான் அப்படின்னு எதை சொல்ல வரீங்க? நோ பேச்சு ஒன்லி வீச்சு. எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 6 நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறவங்க நாமளாக தான் இருப்போம் அப்படின்னு அப்படியே உங்களை தூக்கிட்டு இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் இது ஃபர்ஸ்ட் நைட்டே இல்லைடா எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் அது நான் அப்படின்னு எதை சொல்ல வரேன்? இங்கே பாரு, சும்மா பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. பகல் பூரா பேசாதது நைட்டில் பேச போகிறா? இல்லை எனக்கு பேசணும், எனக்கு கேட்கறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறோம். இதை கூட கேட்க மாட்டியா? முடியாது அப்படின்னு 2 பக்கம் அப்படியே கையை வந்துட்டு ஆனால் கட்டாதீங்களோ, ஐயோ ஏன்டா அப்படி இருக்கீங்க, நான் பேசுகிறது என் உணர்வுகளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு இங்கே கதற அம்மா உன்னை கூட்டிகிட்டு வந்தது ரிவெஞ்ச் எடுக்க, உன்னை கூட வச்சுட்டு குடும்பம் நடத்தலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிஸ் பண்ணேன். இதை ஒன்று சொல்லிடுங்கடா, கேவலமான ரிவெஞ்சை நான் பார்த்ததே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டேன். கணத்தில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்க நடி முறைப்பு முறைக்கும் போது கூட ரொம்ப அழகாக இருக்குடி பொட்டாட்டி அப்படின்னு திருப்பி லிப்பில் கிஸ் பண்ணேன். நீங்கள் அவனை தள்ளிட்டு நான் அழகாக இருக்கேண்ணா, என்ன விடா இன்னொருத்தி சூப்பராக இருப்பா, சி சீமா விசாத ஒண்டாட்டி நீ இன்னொருத்தி அதுங்க செட் பண்ணி விட பார்க்குறியா? அது இல்லை சி அம்மா இல்லை நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு யோசிக்கும் போதே தாங்க அதுக்கப்புறம் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கா. ஸோ அப்படியே அவனோட இருக்கீங்க, இங்கே லவ் மேக்கிங் நடக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் அவனுங்க உங்களை நல்லா தான் பார்த்துக்கிறானுங்க, என்ன ரிவெஞ்சுங்கிற ஒரு பேரை சொல்லி சாவடிச்சிட்ருக்கானுங்க, உங்களுக்கும் அங்கிளை பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களோட டே வந்து கழிஞ்சிட்ருக்கு. நீங்களும் வந்துட்டு சரி இப்படி தான் இருந்தாகணும், எப்போ தப்பிக்க முடியுதோ அப்போ பார்த்துக்கலாம், அது வரைக்கும் இவங்கக்கிட்ட நல்லாவே பேசலான்ட்டு இப்போ நீங்களே வந்துட்டு அவனுங்கக்கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறீங்க. ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றீங்க. ஜேகே நான் சரியில்லையே அப்படிங்கிறான். என்ன சரியில்லை அப்படின்னு ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. அதை சொல்லலடி ஒன்றும் சொன்னேன், இப்போல்லாம் வந்து பேசுகிற ஆள் இல்லை நீ, திடீர்னு எல்லாமே செய்கிற. அதுதான் எப்படியும் நான் என்ன பண்ணாலும் நீங்கள் என்னை இங்கேருந்து விட போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நானாக தப்பிக்கிற வரைக்கும் இப்படி தானே இருந்தாக்கணும். அதுதான் எதுக்கும் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு அதான் அப்படியே இருக்கலான்னு. ஓ அவ்வளோ நல்ல விளாடே நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்களோ உங்ககிட்ட போய் பேசிட்டு ஜின்னப்பா அப்படிங்கிறீங்க. சொல்லு அப்படிங்கிறாரு. எனக்கு கேக் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படிங்கிறீங்க. அதுக்கே அவன்கிட்ட கேட்டுட்ருக்க, கேக் கேட்டால் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்போ சர்வன்ட் அப்படின்னு கூப்பிட, இல்லை எனக்கு ஜின் செஞ்சு வேணும் அப்படிங்கிறீங்க. ஜின்னோ அப்படியே உங்களை நிமிந்து பார்க்க அவர் நல்லா சமைக்கிறாரு, வந்ததுலேருந்து அவரோட ஃபுட்டு சூப்பராக இருக்குது. ஜேகேஓ நானும் நல்லா சமைப்பேன்டி அப்படின்னு இது வரைக்கும் நீ எனக்கு சமைச்சு கொடுத்ததுலையே. அட பாவி, அப்போ எல்லாத்தையும் நீ சமைச்சதான் சொல்லி தான் அவளுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு ஜின்ன மறைக்க. நான் எப்படா அப்படி சொன்னேன், நான் சமைக்கும் போது வந்தால் எனக்கு சமைக்க தெரியும்னு தான் சொன்னேன். எல்லா ஃபுட்டும் நான் மட்டும் இல்லை, இவனும் சில சமயம் ப்ரிப்பேர் பண்ணுவான். உனக்கும் சமைக்க தெரியுமா? அப்போ எனக்கு கேக் பண்ணி கொடு பார்க்கலாம். அவ்வளோதானா இரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டெலிஷியஸாக எம்மியாக உங்களுக்கு ஒரு கேக்குன்னு சாப்பிட்டு பாரு. ஆஹா பார்க்கும் போதே டெம்டிங்காக இருக்கேன், நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படின்னு மறைச்சி பார்க்க, இல்லை மாஃபியாவுக்கு சமைக்க தெரியுதே பெரிய விஷயம், கேக்கெல்லாம் அதான் தின்னடி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அப்படியே எடுத்து கொஞ்சம் வைக்கிறான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாவ் நிஜமாவே சூப்பராக இருக்குப்பா இந்த கேக் அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்ன சாப்பிட ஆசைப்பட்டு கேட்டீங்களா அப்படின்னு ஆளுக்கு அவங்க கூட்டி விட நீங்களும் அப்படியே வயிறு நிறைய நல்லா சாப்பிட்றீங்க. ஸோ அவனுங்களை அப்படியே பார்க்குறேன். அவனுங்களுக்கும் என்னடா இதை மாறிட்டாளா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜின்னு எல்லாரையும் பார்த்து கேட்க அப்படின்னு நினச்சா அது ஓன் தப்பு அப்படிங்கிற சுகா. அப்போது அவள் சும்மா நம்மளோட அப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ஜிமின்னு சொல்ல, எப்போ தாண்டா நம்மளை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற கொஞ்ச நாள் போகணுண்டா அப்படின்னு சொல்லி அவனுங்களே பேசிட்டு இருக்கா. நீங்களும் கேட்க தின்னுட்டு அப்படியே நம்மளை நம்பியிருப்பானுங்களா, நம்பியிருப்பானுங்க இப்படியே நம்மளும் அவனுங்களை நம்புகிற மாதிரி நடித்து அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அன்றைக்கி எப்படி ஜேகே நான் பொண்டாட்டி கேக்லாம் சாப்பிட்டீங்களே நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறான். சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே இருந்துச்சு. அப்போ கேக் கொடுத்த எனக்கு கிஃப்ட் இல்லையா? கிஃப்டா? என்னையவே இங்கே நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க, என்கிட்ட என்னங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க, அதுதான் பெருசாக இருக்கே அதை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கிட்டே வரான். என்ன அப்படின்னு அப்படியே நீங்கள் பின்னாடி நகர அப்படின்னு கண்ணாலே உங்களுக்கு காட்டுறான். சி அப்படிங்கிறீங்க. சி அப்படின்னு கைப்பிடிச்சி எழுத்து அப்படியே திட்டுறான். எதில் வேணாலும் இவனுங்களை வந்துட்டு ஏதாவது சொல்ல முடியும், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எல்லோரும் கரெக்டாக இருக்கீங்களாடா அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மறைச்சி பார்க்க நாடி அப்படின்னு தூக்கிட்டு வந்து அப்படியே பெட்டில் போட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னா வேணான்னு சொன்னால் மட்டும் விட்டுரு அப்புறம் அப்படிங்கிறீங்க. நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அப்படியே மேலே விழுகு. நீங்களும் அப்படியே வந்துட்டு அப்படியே அவன் கிஸ் பண்ண நீங்களும் கிஸ் பண்ண. ஸோ அந்த நைட் அப்படியே வந்து 2 பேத்துக்குள்ளே ரொமான்ஸ் நடக்குது. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இப்படி தான் ஒவ்வொருத்தரோட அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க.
ஸோ நீங்கள் இப்போ அவனுங்களோட வந்துட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவனுங்களோட சேர்ந்துட்டு அந்த ஷிப்பில் எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஃபிஷ்லாம் பிடிக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜாலியாக இருக்கீங்க. அவனுங்களே ஒரு நிமிஷம் பரவாயில்லையே நம்ம முன்னாடி மாறிட்டாலோ நினைக்கிற அளவுக்கு இருக்குது. பட் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் தான், எப்படா ஓடலாங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ இதுக்கடையில் எப்படியோ ஒருத்தங்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அவங்க அங்கிள்கிட்டேருந்து வந்தது அப்படின்னு. அப்படி பார்க்குறீங்க, அங்கிள் அங்கிள் இவன்ட்டு தப்பிச்சிட்டாரா? ஆனால் இவனுங்க எதுவுமே சொல்லலை. ஓ, சொன்னால் எங்கே நான் உஷாராயிரும்னு சொல்லாமல் இருக்கானுங்களா? அங்கிள் நல்லா இருந்தால் சரி அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு நான் நல்லா இருக்கேன் அங்கிள், இப்போதைக்கு எந்த முடிவு எடுக்க வேணான்னு சொல்லுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து நீங்களும் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட மெசேஜை பாஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படியும் மெசேஜ் பாஸ் ஆகிட்டுருக்கு, மற்ற பாய்ஸ்க்கெல்லாம் தெரியல. ஸோ இப்படி கொஞ்ச நாள் போக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறீங்க. உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ தான் அவங்க மண்டையில் என்ன பாடுபடுத்துறீங்கடா, அதெல்லாம் வச்சு செய்யணும், இந்த குழந்தை பிறக்கட்டும் அப்புறம் இருக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தெரிஞ்சிடும், செம்ம சந்தோஷமாயிடறானுங்க, வாரிசு வரப்போகுது அப்படின்னு கொண்டாட்டமாக இருக்கானுங்க. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு அமௌண்ட் கொடுக்குறது, ஸ்வீட் கொடுக்குறதுன்னு இருக்குது. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க, கொண்டாட்டமாகவா இருக்கீங்க, என்னை கதற விட்டீங்களடா, உங்களை கதற விடுற குழந்த உங்களுக்கு கிடைக்காம பண்ணுறடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஸோ குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்களை அவ்வளோ தாங்குன்னு தாங்குறானுங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷிப்பில் இருந்தெல்லாம் நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ அங்கேயுமே வந்துட்டு உங்கள் அங்கிள்கிட்டேருந்து மெசேஜ் வந்து நீங்கள் வந்துட்டு அங்கிள் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னம்மா சொல்கிறேன், இந்த நேரத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் மாதிரி அவரும் மெசேஜ் அனுப்ப. நீங்களும் அங்கிள் நான் சொல்லும் போது இந்த குழந்தைய நீங்கள் தூக்கிட்டு போயிருங்க, என்னம்மா சொல்கிறேன், உன்னையவே காப்பாற்ற முடியல அங்கிள், நான் வர முடியாமல் இல்லை, எவ்வளோ சான்ஸ் கிடைச்சோம், நான் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இவனுங்களை கதற விடணும், குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்கானுங்க, அந்த குழந்தை அவனுங்களுக்கு கிடைக்கவே கூடாது. எங்கள் அப்பனை விட்டுட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணானுங்களா, இவனுங்களுக்கு நானும் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு பிரசவத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பிரசவ டைமும் அதவங்களை வந்துட்டு தனியாக வீட்லேயே ஒரு நர்ஸு அப்புறம் டாக்டர்னு வச்சு அப்படி பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ அவனுங்களுக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் போயே ஆகணும். பிகாஸ் அவங்க அப்பா நிறைய இடத்துல அவனுங்களோட வந்துட்டு சரக்கெல்லாம் பிடிச்சி வச்சு பிரச்சனை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்துட்டு அவனுங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே ஏதோ மீட்டிங் போக உங்களுக்கு கரெக்டாக அப்போ வயிறு அந்த ப்ரெக்னென்சி வலி வந்துட்டு வருது. ஸோ டாக்டரும் நர்ஸும் வந்துடுறாங்க. பட் உங்களுக்கு வலியை வரல, நீங்கள் தான் அவங்களை வர வச்சுருக்கீங்க, இவங்க இல்லாத டைம் தான் இது பெஸ்ட்டு சொல்லி உங்களுக்கு பிரசவ வலி வந்து அதிகப்படுத்த என்னமோ டேப்லெட்டு அப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு வலியை வரல, நீங்களோ டாக்டர் ப்ளீஸ் அவங்க வரதுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துருங்க அப்படிங்கிறீங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அவருக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் மேடம் அப்படின்னு 2 பேரும் உதற எடுக்க பயப்பட. ப்ளீஸ் நான் உங்கள் 2 பேத்துக்கும் ஆளுக்கு 1 கோடி தரேன், வச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கலாம். மேடம் அந்த பணத்தை வாங்க நாங்கள் மொதல் உயிரோடு இருக்கணுமே, உங்கள் புருஷனுங்களுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். ஏன் மேடம் எங்கள் வாழ்க்கையில் ரிஸ்கில் மாட்டி விட பார்க்குறீங்கன்னு அவங்க கதறாங்க. நீங்கள் அதில் எதுவும் நடக்காது, ப்ளீஸ் நான் பார்த்துக்கிறேன், குழந்தைய நீங்கள் கொண்டு போயிருங்க. நான் என் அங்கிள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு இறந்த குழந்தைய கொண்டாந்து இங்கே வச்சு குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி அவனுங்களை கதற விடணும், நான் பார்த்துக்கிறேன். அவனுங்க குழந்தை இறந்துருச்சுன்னா அந்த டென்ஷனில் இருப்பானுங்க, நானும் கோமாவுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்கள், அவனுங்க ஆத்துலேயே செத்துருவானுங்க, அதனால் உங்களை கண்டுக்க மாட்டானுங்க அப்படி இப்படி நீங்கள் சொல்ல. இருந்தாலும் பயமாக இருக்குது மேடம் அடிக்கிறாங்க. அட செய்ங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் அங்கிளையும் வர வச்சுட்டிங்க. அவரும் சொன்ன மாதிரியே ஒரு இழந்த குழந்தைய கொண்டாந்துறாரு. ஸோ அந்த குழந்தைய வச்சுட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி குழந்தைய எடுக்க நீங்கள் வந்துட்டு இன்னும் வந்து ஸ்டிச்சிங் கூட போடல. ஆனால் இந்த குழந்தைய சீக்கிரம் அங்கிள்கிட்ட கொடுத்து இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்ட்டு அவர் வர சொல்கிறீங்க. அவங்க மேலே வந்துட்டு ஒரு துணியை போட்டு மூடிவிட்டு குழந்தைய அங்கிள் என்ன எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி குழந்தைய அதை விட ஜாக்கிரதையா யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க அங்கிள். இப்போ இது தேவையாமா அப்படிங்கிறாரு. அங்கிள் ரொம்ப தேவை, அவங்க என்னை படுத்துனதுக்கு எத்தா ரிவெஞ்ச் அடிட்டு குழந்தைய கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் படுத்துருக்க. அவரும் வந்துட்டு வெளியில் போயிடுறாரு குழந்தைய வாங்கிட்டு. ஸோ இங்கே இறந்த குழந்தைய அப்படியே பார்த்துட்டு யார் பார்த்த குழந்தைய பாவம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டிச்சிங்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணிடுறாங்க, அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் படுத்துருக்க. அவங்க 7 பேரும் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு கேட்டதும் அடுத்த நிமிஷம் அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு நீங்களும் டாக்டர் சொத்தப்பிடாதீங்க, நர்ஸ் பயந்து சாகாதீங்க, நான் வந்து இப்போதைக்கு கோமாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கண்ணை முழிக்கல, கோமாக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி வச்சுட்டிங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் வெளியில் வர, சார் குழந்தைய எவ்வளோ முயற்சி பண்ணி காப்பாற்ற முடியல இறந்துருச்சு அப்படின்னு காட்ட 7 பேருக்கும் செம்ம ஷாக்காக இருக்குது. குழந்தைய அப்படியே பார்த்து கதறாங்க. அந்த குழந்தை மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருப்பானுங்க பிறக்காது முன்னாடி. அவனுங்க கதறது உள்ள வரைக்கும் கேட்குது. உங்களுக்கு நடுக்கம் எடுக்குது. ஐயோ நம்ம தான் இப்படிலாம் பண்ணணும்னு தெரிஞ்சு அப்படின்னு கொஞ்சம் பயமும் வருது. இருந்தாலும் வந்துட்டு என்ன பாடுபடுத்தினானுங்க அப்படின்ட்டு அமைதியாக படுத்திருக்கீங்க. ஸோ மேடம் கூட அதிர்ச்சியில் கோமாக்கு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் உள்ளே வந்துடுறானுங்க. வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு கதறிட்டு இருக்கான். அப்படியே உங்களை சுற்றி நின்று என்னடி குழந்தையும் போயிடுச்சு நீயுமா அப்படின்ட்டு ஆயிரம் ஒரு பக்கம் சின்ன இப்போல்லாம் படுத்துட்டு எங்களை படுத்தாதடி, உனக்கு ஒன்றும் ஆகாது, எழுந்து வா சுகாவோ, இங்கே போகிற பேபிமா எனக்கு தெரியும், எங்ககிட்ட சண்டை போடவாது, எழுந்து வாடி. என்னடி
குழந்தைய தூக்கி கொடுத்துட்டு உன்னையும் கொடுக்கணுமா? ஜெயோ ஒரு பக்கம் அடே ஜிமினோ எழுந்துருடி, பேசுகிறது கேட்கல அப்படின்னு கண்ணத்தை படிச்சாட்ட. இந்த பக்கம் தயாங்க ஒரு பக்கம் காலை படிச்சு, பேபி எழுந்துருடி, இப்போதான் பயமுடுத்தாத்தடி, பயமாக இருக்குடி. ஜங்குக் இல்லை உனக்கு எதுவும் ஆகாது, நீ இல்லாத லைஃப் எங்களால் எப்படி இருக்க முடியும்? எங்ககிட்ட சண்டை போடவாது. சுகா சொன்ன மாதிரி எழுந்து வாடி, நீ வருவ எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவனுங்களோ குழந்தைய பார்க்குறானுங்க. அவனுங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, நம்பவே முடியல. நிஜமாவே எங்கள் குழந்தை இருந்துச்சா? படுத்துருக்கவங்களுக்கு இங்கே உதறுது. ஐயோ கண்டுபிடிச்சிருவானுங்களோ, டே இங்கேருந்து போங்களடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அவங்களும் பார்க்க நீங்களோ கண்ணை வந்து இறுக்கி மூடிக்கிட்டு இருக்கனால ஸோ கண்ணை இமேல் லைட்டாக ஆடுறது தெரியுது. அவனுங்க அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்துட்டு சரி இந்த வரோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் போகிறானுங்க. அப்பாடான் இருக்கு. நீங்களும் அப்பா போயிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மெதுவாக சொல்கிறேன்டா. அவங்களும் இருங்க மேடம், எங்களுக்கு இங்கே பதறுது அவங்கள பார்க்கும்போது. மேடம் இதுக்கப்புறம் இந்த பக்கம் கூப்பிட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி நர்ஸும் டாக்டரும் அங்கேருந்து எஸ்கே பார்க்க டாக்டரும் நர்ஸ் கிட்ட 1 கோடி கொடுத்துருக்காங்கன்னு நீ பாட்டுக்கு தாட் பொண்ணு செலவு பண்ணிடாத, மாட்டிக்குவேன், கொஞ்ச நாளுக்கு அமைதியாக இரு, அப்புறமா எடுத்து செலவு பண்ணிக்கலாம். மேடம் நான் இனிமேல் இந்த ஊரில் இருக்க மாட்டேன், இதுதான் நீ பண்ணுற தப்பு, இப்போ ஒன்றா கண்டுபிடிச்சிருவாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணு எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. நீங்களோ ஆத்தி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண இவனுங்க கிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்களால போக முடியல. ஸோ வந்துட்டு அந்த நர்ஸும் டாக்டரும் போயிட்டாங்க. வேறு நர்ஸ் டாக்டரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இவங்களை ஏமாற்றிட்டு எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு கதவை டமால் வந்துட்டு யாராக வர 7 பேர் வந்துட்டு டாக்டர் அவசியம் பார்த்து நீங்கள் வெளியே போகலாம் அப்படிங்க. அவங்க 2 பேரும் விட்டா போகுதுன்னு வெளியே ஓட அப்படியே நீங்களும் என்ன பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா. குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது. உங்களால் அதுக்கு மேலே காது அமைதியாக காதில் வாங்கிட்டு படுக்க முடியும். கண்ண மொழிக்கா என்ன பொண்டாட்டி கோமாலேருந்து எழுந்துட்டியா அப்படின்னு சுகா கிட்ட வந்து கேட்க பதறது. இருந்தாலும் நான் கோமாவுக்கு போயிட்டேனா அப்படிங்கிறீங்க. வயசுக்கு சிரிப்பே வந்தாலும் அடக்கிட்டேன். ஆமாம் பொண்டாட்டி கொஞ்ச நாளாக நீ கோமாவில் இருந்த, இதோ நம்ம குழந்த. நம்ம குழந்தையா? ஏண்டி நம்ம குழந்தை இல்லையா அப்படின்னு ஜெயப் கேட்க அது நம்ம குழந்தை இறந்துட்டுதா அடிச்சேன்னா பார்த்துக்கோ அப்படின்னு தயாங்கிட்ட வரான். அப்படியே ஜிமின் அமைதியாடுறா அப்படின்னு பிடிச்சிட்டு ஜங்குக்கோ இன்னும் என்னெல்லாம் சொல்லுவேன் சொல்லு கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி கை கட்டி நிற்க அது அப்படின்னு முழிக்கிறீங்க. ஆனால் குழந்தை அழுக உங்களுக்கு பிரெஸ்ட்டில் பால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சொட்டுது. அது ஒரு மாதிரி இருக்கா. குழந்தைக்கு பாலை குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்க பால் கொடுக்க. உங்களுக்கு அவங்க முன்னாடி கொடுக்க ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லையே. ஸோ வந்துட்டு ஜின்னு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ பால் கொடுத்துட்டு அப்படியே பார்க்குறீங்க திருத்துருன்னு நான் முழிக்கிறேன் அப்படிங்கிறான். அது அது இந்த குழந்த நீ உங்கள் அங்கிள்கிட்ட கொடுத்து அனுப்புனா அதே குழந்தை அப்படின்னு ஆரம்பம் சொல்ல உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. உங்கள் குழந்தைன்னு உங்களுக்கு பார்த்தது தெரிஞ்சு. ஆனால் இவனுங்க கையில் எப்படி அப்படின்னு அங்கிள் மாட்டிட்டாரா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் சோழியை முடிச்சிட்டாங்கன்னு பயந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போ பாலை கொடுத்து முடிச்சிட்டியா அப்படின்னு ஜின்னு கேட்க அப்படின்னு மண்டையாட்டினதும் குழந்தைய அப்படியே தூக்கி அப்படியே போட்டு தட்டி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பயத்தோடு பார்க்குறீங்க. இவ்வளோ பெரிய மாஃபியா அப்படியே சூப்பராக குழந்தைய ஹேண்டில் பண்ணுறா. அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ரசிச்சிட்டு இருக்க. ஹலோ அப்படிங்கிறா சுகா அப்படின்னு பார்க்குறீங்க. தோ ஓ அங்கிள் அப்படின்னு பிடிச்சி அப்படியே உங்கள் முன்னாடி உங்கள் அங்கிளை தள்ள அங்கிள் அப்படின்னு நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. அல்லாதம்மா என்ன ஒன்றும் பண்ண முடியாது டே ராஸ்கல்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் முறைச்சி பார்க்க அவனுங்களோ என்ன குழந்தைய கொடுத்தா தூக்கிட்டு ஓடிடுவீங்களா, எங்ககிட்ட வந்து சொல்லணும் இல்லை அப்படிங்கிறாங்க. அங்கிள் அப்படின்னு பார்க்க டே தடையிடுங்களா போதுன்ட்டு நிறுத்துங்க, நான் அப்போவே சொல்லலான்னு சொன்னேன், போட்டு அந்த பொண்ணையை ஏன்டா அப்படி பாடப்படுத்துறீங்க, ரொம்ப தான் ஓவராக பண்ணுறா உங்கள் மருமக அப்படிங்க. மருமகளா என்ன பேசுகிறாங்க ஒன்றுமே புரியாமல் நீங்கள் திருத்தணும் மொழிக்க. இங்கே பாருடாமா நீ பயந்த வரைக்கும் போதும், இந்த நாய்ங்க வேறு யாரும் இல்லை என் பசங்க தான் அப்படின்னு பார்க்குறீங்க. நீ என் தங்கச்சி பொண்ணு, என் தங்கச்சி ஏமாற்றி அந்த நாய் கல்யாணம் பண்ணிட்டு போய் உன்னை கஷ்டப்படுத்தினான்னு நான் எப்போயோ உன்னை தூக்கலான்னு நினச்சேன். ஆனால் நான் ஏங்க விட்டு வச்சுருந்தேன்னா உங்கள் அம்மா இன்னும் சாகலை. அங்கே ஆமாம் அவள் சூசைட் பண்ணிட்டா போய் சொல்லிட்டான். சொத்துக்காக அவன் இன்னும் வச்சுருக்கான் அடைச்சி வச்சு உன்னை எதுவும் பண்ணிடுவான்னு பயமுடுத்தியோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என் தங்கச்சிக்கிட்டேன்னு சொத்தை எழுதி வாங்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவன் எங்கே வச்சுருக்கான்னு கண்டுபிடிக்கல. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை உன்னையுமே கொண்டுட்டு சொத்தெல்லாம் ஆட்டையே போட்டுருவான். அதுக்காக தான் உன்னையும் காப்பாற்றணும்னு நினச்சேன். அதுக்கு தான் என் பசங்களை வச்சு அவனை நான் பிடிச்சேன். ஒவ்வொரு வாட்டி சொன்னானுங்களே சரக்க பிடிச்சிட்டான், அதெல்லாம் போய் இவனுங்க தான் அவங்க அப்பனை பிடிச்சி வச்சுருக்கானுங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாடி ஆன்ட்டியை கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே மேடம் என்னெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறானுங்க. அட பாவீங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்பா எங்கே இந்த கூப்பிட்றேன் தங்கம் நீ உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டதும் இப்போ தான் உள்ளே வராங்க அவங்க அம்மா. அம்மா அப்படின்னு நீங்கள் கதறா ஆப்ரேஷன் பண்ணியிருக்க அழாத அப்படின்னு வந்து உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிக்க. அம்மா நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு அழுறீங்க. ஆமாட தங்க நான் உயிரோட தான் இருக்கேன், உங்கள் அப்பன் தான் இப்படி பண்ணிட்டான், சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணி நானும் நல்லவன் நினச்சி குடும்பம் நடத்தினேன். அப்புறம் தான் தெரியுது அந்த ஆளுக்கு ஒருத்தி கூட ஆல்ரெடி வச்சுருக்கான் அப்படின்னு. அது மட்டும் இல்லை ஒரு குழந்தைய இருந்துச்சு,
உன்னை என்னையும் பாடாப்படுத்திட்டு இருந்தான். உன்னை ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமுடுத்தியே என்னை அடைச்சி வச்சுருந்தான். எப்படியோ என் அண்ணன் பசங்களே என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா கதறி அழுக. உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு நீங்களும் அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு ஃபேமிலியாக எல்லாம் ஒன்று செஞ்சுட்டு அப்போ அந்த ஆள் அப்படிங்கிறீங்க. என்னம்மா அவனை விட்டு வச்சுருப்போம் அப்படிங்கிறான் ஆரம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ டாட்டி உங்கள் அப்பா மேலே நம்பிட்டு பாயாசமா அப்படின்னு ஜிமின் கேட்க. அதெல்லாம் இல்லை, அந்த ஆளை அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக விடக்கூடாது. அதான் பொண்டாட்டி நாங்கள் சாகடிக்கல, சாகுற அளவுக்கான தண்டனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அணுவாக சாகணும்னு தானே எதிர்பார்க்குறேன் அப்படின்னு தயான் கேட்க. அப்படிங்கிறீங்க. அவன் என்ன பாடுபடுத்தியிருக்கான் என்னையும் அம்மாவையும், அதுக்கெல்லாம் அனுபவிக்க வேணாம் அப்படிங்கிறீங்க. சுகாவோ நீ என்ன நினைப்பேன்னு எங்களுக்கு தெரியாத பொண்டாட்டி, அதான் உடனேலாம் உங்கள் அப்பனை சாகிற மாதிரி பண்ணலை. ஆனால் ஆளை அப்படியே அங்கங்கே பார்ட்ஸை கிழிச்சு விட்டு அப்படியே நடுக்கடலில் இறக்கியிருக்கோம். அந்த ரத்த வாடைக்கு சுறாவும் க்ரொக்கட்டாயிலும் வந்து அவனை கடித்து தின்னும். அந்த வழியிலேயே செத்து சுண்ணாம்பாவான். கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகும். நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனுக்கு இது விட இன்னும் சிறப்பான தண்டனைகள்லாம் நிறையா காத்துட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுவோம் அப்படிங்கிறான். அடப்பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் அம்மாவோ. ஆனாலும் ஏன் அப்படிங்கிற மாதிரி. அம்மா எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்க, சும்மா இருமா. அந்த ஆள் மேலெலாம் இதுக்கப்புறம் பாவப்படுப்பேன். அவன் மேலே நான் ஏன் பாவப்படணும், எதுக்கு தேவையில்லாமல் பழி ஒரேடியாக முடிச்சு விட்டுறலாம்ல அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனெல்லாம் கொல்லணும் அப்படிங்கிறா ஜெயோப். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் கூட இருப்பாளுங்களே அந்த 2 பேர், அவங்களெல்லாம் நான் விட்டுருவோமா என்ன அப்படின்னு ஜின்னோம். உன்னை என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வேணாம். 2 பேத்தையும் ப்ரோத்தல் பண்ணுற இடத்துக்கு வித்தாச்சு, நீ டோன்ட் வரி பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. கையறா அடி தட்டி விடுறீங்க. ஜின்னோ என்னாடி இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் எங்கள் மேலே கோவப்படுறேங்கிற மாதிரி பார்த்தா, அவங்கெல்லாம் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ரிவெஞ்சுன்னு பண்ணிங்களடா ஒரு ட்ராமா, என்னால் ஏற்றுக்கவே முடியாதுடா. என்ன பாடுபடுத்தினீங்க. நடி பண்ணோம் நல்லா தானடி கூட்டிகிட்டு போயிடுச்சு ஹனிமூன்லாம் அப்படின்னு அப்படியே தேங்க்ஸ் சொல்லாட்டி என்னடா பேசுகிற அப்படின்னு ஜேகே ஒரு பக்கம் இடிக்க. ஐயோ அப்பாவும் அத்தையும் வேறு இருக்காங்களான்ட்டு அது வந்து அப்படின்ட்டு அவன் அப்படியே திணற. உன்னை நல்லா தானடி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சுகாசில் கிழிச்சிங்க. என்ன பாடு, இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, சொல்லாமல் விட்டுட்டு என்னை போட்டு பாடாக படுத்திட்டு இப்போ வந்துட்டு பேசுகிறானுங்க. அது தெரிஞ்சா நீ இப்படி இயல்பாக நடிக்க மாட்டீங்களா, அதனால தான். அப்புறம் நீ எங்களோட ஜாலியாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தா உங்கள் அப்பா நிறைய பேர் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் கூட்டத்தில் வச்சுருந்தான், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு தான் சும்மா அவங்ககிட்ட அப்படி நடிச்சிட்டு இருந்தோண்டி, அது தவிர வேறு ஒன்றும் ரெடி பண்ணாட்டி அப்படி இப்படின்னு அவனுங்க என்ன தான் சொன்னாலும் நீங்கள் அதெல்லாம் முடியாது. என்னை படுத்துனீங்களா அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க விட மாட்டேன். எவனாவது கிட்ட வந்தீங்க அவ்வளோதான். மாமா என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இவனுங்க 7 பேரும் கிட்ட வராமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் போங்க. அவங்க 2 பேரும் குழந்தைய தூக்கிட்டு குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம், அவளை சமாதானப்படுத்துறது உங்கள் பாடு, எனக்கு தெரியாது. என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னு உங்கள் அம்மா ஆரம்பிக்கா. ஐயோ அத்தை அதெல்லாம் நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம், உங்கள் பொண்ணை இவ்வளோ நானும் நல்லா தான் பார்த்துக்கிட்டோம், அவள் கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சந்தோஷமாக இருங்க அத்தை, போய் என் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ 7 பேரும் பேபிமா என்னடி இப்படி சொன்னால் இப்படி போனாடி அப்படின்னு பின்னாடி வரானுங்க. போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரப்ப நாடி நீயே அப்படி சொன்னால் அப்படி நாங்கள் எங்கடி போவோம், நீ இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுடி அப்படின்னு ஆளாளுக்கு டைலாக்காக அடிச்சுட்டு பின்னாடி வர. ரொம்ப தான் போங்கடா, நீங்கள் வேண்டாம், நான் கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக இருக்கணும், என்னை விடுங்க. அப்படிலாம் விட முடியாது, எங்களால் நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சுகா சொல்ல. என்னால் இருக்க முடியுமே, உங்கள் டார்ச்சர் இல்லாமல் இருக்கணும், தொலைங்கடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி நகர்த்தி விடுறீங்க. ஸோ ஜேகேவோ அப்புறம் என்னப்பா அதான் அவளே சொல்லிட்டாளே நம்ம தொல்லை இல்லாமல் இருக்கணுமா, அவள் வரமாட்டாளாம், வேலை யாராவது பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டால, அவள் வாயிலேருந்து வந்துடுச்சு, இதுக்கப்புறம் ஏன்டா கொஞ்சம் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்னடா சொல்கிற அப்படின்னு ஜின்னு திரும்ப அவன் கண்ணடிக்கிறான். ஸோ அவனுங்களோ அந்த ஆட்டிக்கு வேறு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அவகிட்டையும் போக முடியாது, அவளே இன்னொருத்தி வச்சுக்க சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏன்டா அப்படி இருக்கணும், இத்தனை வருஷமாக தான் பிரம்மச்சாரிங்க மாதிரி இருந்துட்டோம், அதான் கண்ணி கழிஞ்சிட்டோமே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் வா ஏதாவது நல்ல ஒரு ஃபிகராக பார்ப்போங்கிற மாதிரி திரும்ப நீங்கள் ஒட்டையும் கட்டி கொய்யாக்கா மண்டேங்களா அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வந்து எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்ணுறீங்க. அடியே வலிக்குதிரி அடிக்காதிரின்னு ஓடுறானுங்க. அவ்வளோ பெரிய மாஃபியாவே அலற விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்க ஏண்டா இன்னொருத்தி வச்சுக்குவீங்களா அப்படின்னு மண்டையை பிடிச்சி அப்படியே முடிய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன். வலிக்குதிரி ராட்சசி நீ தான் அடி சொன்னேன் அப்படிங்கிற. நான் சொன்னால் போவீங்களாடா அப்படின்னு மண்டையாக கொட்டுறீங்க. விசங்கிற மாதிரி அவனுங்களும் வலிக்க தாண்டா அடிக்கிறது, அவ்வளோ திமிரா போயிடுவீங்களா என்னை விட்டு அப்படின்னு. யார் ரீசன் தான் உன்னை விட்டு எங்கடி போகிறது அப்படின்ட்டு உங்களை அப்படியே 7 பேரும் ஹக் பண்ணிக்கா. நீங்களும் போங்கடா உடனேங்களா, நான் ஈஸியாக ஏமாத்தாதீங்க. பொண்டாட்டி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி, சும்மாடி உன்னை கூல் பண்ண, இங்கே பாரு பயப்படாத, ஆனால் அப்படிலாம் எதுவும் பண்ணிட மாட்டோம், இவ்வளோ நாள் கூட இருந்தது எங்கே உன்னை நாங்கள் எதுவும் பண்ணலனா எங்களை தப்பாக நினச்சிடுவேன் தான், அப்படி ரிவெஞ்சுனா வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி பொண்டாட்டி, வேறு யாருமா இருந்தால் இங்கே ரிவெஞ்சே வேறு மாதிரி இருக்கும், ஆனால் என் ஸ்வீட் பொண்டாட்டியை வேறு எப்படி தண்டிக்கிறது. ஆமாடா உலகத்தில் இப்படி ஒரு தண்டனை பார்க்கல அப்படி நீங்கள் சிரிக்கா. ஆனுங்களா உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு தன கிஸ் பண்ணி லவ் யூடி பொண்டாட்டி அப்படி நான் ஹேக் பண்ணிக்கா. லவ் யூடா
ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அங்கே நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு இப்படி 7 புருஷன் தாங்குற மாதிரி கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை ஹக் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் லைஃப்பில் எல்லாமே ஹாப்பியாக தாண்டி இருக்கும். நம்ம குழந்தைங்க பார்த்துட்டு நீ எங்களோட சந்தோஷமாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கோ. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஏன்னா அம்மாவே இல்லைன்னு நினச்சிருக்கா, அம்மா கிடச்சிட்டாங்க. அங்கிள் வந்துட்டு அவங்களுக்கு சொந்த அங்கிள், அதையும் தாண்டி அவருக்கு 7 பசங்க 7 பேத்தையும் கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களை இப்படி தாங்குற புருஷனுங்களாக இருக்கானுங்களே. இதுக்கப்புறம் என்ன வேணும்? கஷ்டமெல்லாம் நீங்கள் போய் நிம்மதியாக இருக்கீங்க. ஸோ குழந்தையும் உங்களையும் சேர்த்தே அவனுங்க கவனிச்சுக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு லைஃபு. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.